இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது, கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேறு என்று பாவேந்தனால் புகழப்பட்ட தாய்மொழியாம் தமிழுக்கு எங்கள் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாராபுரம் என்று சொன்னாலே எங்கள் மனதில் இனிமையான நினைவுகள் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தமிழ் அறிந்த பெருமக்கள் மேடையில் 3 மணி நேரம் கூட பேசக்கூடிய திறமை வாய்ந்த அறிஞர்கள், அவர்கள் பேசுவதை கேட்டு அதனை உள்வாங்கி கைத்தட்ட காத்திருக்கின்ற அன்பிற்குரிய ரசிக பெருமக்கள், அருள் சகோதரி அவர்கள் இங்கே வந்திருந்து பேசுகிற போது அதை நீங்கள் எல்லாம் ரசித்து கேட்ட பாங்கு, இத்தனையும் பார்த்த பிறகு இது தாராபுரம் தமிழை தரும்புறம் என்று சொல்லுகிற அளவிற்கு எங்கள் மனம் மகிழ்ச்சியில் குதிக்கிறது. எவ்வளவு அழகாக எல்லாரும் அமர்ந்து கேட்டு ரசித்து, வெளியே போக வேண்டுமென்றால் கூட யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் வெளியே நகர்ந்து சென்று உங்களுடைய தமிழர்களினுடைய பண்பாட்டை காப்பாற்றுகிற ஒரு இடமாக இந்த இடத்தை நான் பார்க்கிறேன். இங்கே பேசுவதற்கு, இந்த வழக்காடு மன்றத்திலே பேசுவதற்கு 2 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். நீதிபதி ஐயா உட்பட பணியாற்றிய அத்தனை பேருக்கும் தெரியும், வழக்காடு மன்றம் என்று சொன்னாலே 2 பிரிவு. ஒருவர் மற்றொருவரை குறை சாற்ற, மற்றொருவர் இன்னொருவரை சொல்ல, எது நியாயம் என்று நியாயத்தராசை பிடித்து பார்த்து அந்த நியாயத்தராசின் நடுமுள் போல தீர்ப்பளிக்கின்ற மிக சிறந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டிமன்றம் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் பட்டிமன்றத்தை கேட்டிருப்பீர்கள். 2 அணியாக பிரிந்து பட்டிமன்றத்தில் ஒரு தலைப்பின் கீழ் 2 பேர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 2 பேர் பேசுவார்கள். வழக்காடு மன்றம் என்றால் என்ன என்று சொன்னால், நேரடியாக ஒரு வழக்கு மன்றத்தில் நுழைந்து வாதியும் பிரதிவாதியும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி அதற்கு நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்குவார் அல்லவா, அதை போன்ற ஒரு காட்சி தான் இப்பொழுது இங்கே நடைபெற இருக்கிறது. எனக்கு என்ன மகிழ்ச்சினா, சின்ன வயசுலேருந்து நான் ஒரு நீதிபதி ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மி. நீதிபதி ஆகணும், படித்து பெரிய ஆளாகி அப்படியே நம்ம வந்து அந்த கோர்ட்டில் போய் நின்று நீ செய்த தவறு என்ன, நீ செய்த தவறு என்ன அப்படின்னு எல்லாம் பேசி, அந்த சிவாஜி படத்தில் கோர்ட்டு சீன் வரும்போது சிவாஜியுடைய கையை பிடிச்சிட்டு பேசுவார் பாருங்க, அதுவே நான் பெண் சிவாஜியாக மாறி நானும் அப்படியெல்லாம் பேசி அதையெல்லாம் பார்த்து பேச ஒரு தீர்ப்பை வழங்கி நல்ல தீர்ப்பு என்று சொல்லி இந்த இப்பேற்பட்ட ஒரு நீதிபதி கிடைத்திருக்கிறாரே அப்படின்னு எல்லாரும் மகிழ்வாங்க, மலர் தூவுவாங்கன்னு எல்லாம் நினைச்சேன். ஆனால் கடைசியில் எல்லாருக்கும் உடல்நலம் குன்றி இருந்தால் அவர்களுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கின்ற, இறந்தவர்களுக்கு பணத்தை கொடுக்கின்ற மிகப்பெரிய சேவையாக இருக்கிற LICயில் நான் பணியில் சேர்ந்து விட்டேன். LICயில் சேர்ந்து விட்டாச்சு. இப்போ வந்து இந்த வழக்காடு மன்றத்தில் என்னை நடுவர் ஆக்கியிருக்காங்க, தீர்ப்பு சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது உண்மையிலுமே நான் இந்த தாராபுரம் தமிழ் கலை மன்றத்தை மிகவும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், போற்றுகிறேன். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது இல்லையா தம்பி? புத்தக கண்காட்சியில் நடக்கும். நிறைய பேர் முறுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஐஸ்கிரீம் வாங்க போயிருப்பாங்க, கொஞ்சம் பேர் பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி ஏதோ புகார் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே தான் அத்தனை பேரும் அமைதியாக உட்கார்ந்து கேட்கிறீர்கள். எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, பெண்கள் புத்தகங்கள் பக்கம் வரமாட்டார்கள் என்று சொன்னார்கள். புத்தக கண்காட்சிக்கு இத்தனை பெண்கள் வரவழைத்திருக்கிறீர்கள் என்று சொன்ன
தெரிவிக்கிறேன். ஏன்னா 100 ஆண்டு கல்வி மறுக்கப்பட்டது பெண்களுக்கு. 100 வருடம் பெண்களுக்கு கல்வி இல்லை. 100 ஆண்டுகள் கழித்து படிக்க வந்தாலும் மாநிலத்தின் முதல் 3 இடங்களை இன்றைக்கு பெண்களே பெறுகிறார்கள். நான் கூட என் பையன்கிட்ட கேட்டேன், ஏன்பா கொஞ்சம் மார்க்கெல்லாம் நிறைய வாங்கலாம் இல்லை அப்படின்னு. அவன் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கோமதி எவ்வளோ மார்க்குப்பான, அவன் 100க்கு 100மா, எல்லாத்துலேயுமே பயங்கரமாக வாங்கியிருக்கான். நீ எல்லாம் ஏன்டா வாங்கக்கூடாதுன்னு அவன் சொன்னான். எத்தனை வருஷம் படிக்காமல் இருந்தவங்கம்மா, அவங்க படிக்கட்டும்னு தான் நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி இன்னைக்கு பெண்களை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. என்னன்னா தமிழரோட கலை இருக்கு பாருங்க, அந்த கலையை பற்றிய ஒரு விவாத மேடையாக இதை மாற்றி இருக்கிறோம். ஒரு வழக்காடு மன்றமாக இதை மாற்றி இருக்கிறோம். தமிழர்களின் கலையும் பண்பாடும் புறக்கணிக்கப்படுகிறது என்பது குற்றம் என்ற தலைப்பில் வழக்காடு மன்றம். இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நக்கீரரே நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகிற நக்கீரன் பரம்பரையை சேர்ந்தவள் நான் என்று நம்பிக்கொண்டு இத்தனை பெரியவர்கள் இருக்கிற இடத்தில் நான் நடுவராக அமர்ந்திருக்கிறேன். அதற்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். இங்கே புத்தகங்களை பற்றி பேசினார்கள். புத்தகங்கள் என்றவுடன் என் மனதில் தோன்றுகிறது ஒன்றுதான். புத்தகங்கள் என்பது எழுத்தில் அச்சடிக்கப்பட்டு வைத்திருக்கிற காகித தொகுப்புகள் அல்ல. அது ஒரு படைப்பாளரின் இதய துடிப்பு. அது ஒரு படைப்பாளரின் இதய துடிப்பு. அந்த படைப்பாளன் கனிந்து பேச வேண்டும், கனிந்து எழுத வேண்டும் என்றால் ஒரு கனியாக மாறிவிடுவார். இல்லை உரக்கடன் குரல் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் அவன் குரல் மிகவும் உயரத்திற்கு செல்வதாக இருக்கும். இல்லை அவன் காதலை பாட வேண்டும் என்று சொன்னால் மென்மையாக காதலை பாடுவார்கள். இன்றைக்கு நிறைய பேர் எழுத்தாளர் ஆயிட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு 10-15 பேர் படைப்பாளர் ஆயிட்டாங்க. சாந்தாமணியோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படைப்பாளர் ஆயிட்டாங்க. ஆனால் எப்பேற்பட்ட கவிதைகளை அவர்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, ஒரு பையன் எங்கள் சாந்தாமணியோட ஸ்டூடெண்ட்டு தான் கொண்டு வந்து புத்தகத்தை கொடுத்தாரு. அம்மா நான் ஒரு கவிதை எழுதியிருக்கம்மா. என்னப்பா கவிதை? கொடுப்பா அப்படின்னு. காதல் கவிதைம்மா. அப்படியா தம்பி, கொடுப்பா. வாங்கி பார்க்குறேன். அவன் எழுதியிருக்கான், உன்னை யாரடி பூமிக்கு வர சொன்னது, உன்னை யாரடி பூமிக்கு வர சொன்னது. அடப்பாவமே, அடுத்த வரி என்னன்னு பார்க்குறேன், தேவலோகத்தில் உன்னை தேட மாட்டார்களா. படித்தது 7ஆம் வகுப்புல. 7ஆம் வகுப்புலேருந்து அவருக்கு அப்படியே கவிதை வருது. கேட்ட, என்ன தம்பி இப்படி எழுதியிருக்க, நீங்கள் தானே படிக்கணும் எழுதணும், நீங்கள் அந்த பொண்ணை படித்தேன் கவிதையை படைத்தேன் அப்படிங்கிற அவன். ஆனால் இதுதான் படைப்பா என்று கேட்டால் இது படைப்பினுடைய சிறு துளி தான் இல்லைங்களா? படைப்பினுடைய சிறு துளி தான். கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே என்று பேசுகிற பாரதிதாசனுடைய பாடல். நினைந்து நினைந்து உருகி உருகி உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து இறைவனை பாடிய வள்ளலாரின் பாடல்களில் இருக்கின்ற மிக நுட்பமான செய்திகள் அது படைப்பு என்றாகிறது. படைப்பு என்றாகிறது. இல்லை தாள லயத்தோடு இருக்கின்ற பாடல்கள் படைப்பா என்று சொன்னாலாம். கண்ணதாசன் எழுதியிருப்பார் ஒரு பாட்டில். கண்ணதாசனை பற்றிய நிறைய விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு பாடலை அவர் எழுதியது பெண் சமூகத்திற்கு அவர் ஒரு மிகப்பெரிய நுட்பமான செய்தியை சொல்லுகிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் பத்திரிகையில் ஒரு பெண் இரவு நேர தொழிலில் ஈடுபட்டு போகிறாள் என்று சொன்னால் அந்த பெண்ணை நாம் விபச்சாரி என்று சொல்லுகிறோம். ஆனால் அதில் அந்த பெண்ணோடு இருக்கிற ஆணை குறித்து விபச்சாரன் என்ற சொல் இதுவரை வரவில்லை. அதை எவ்வளவு அழகா கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க. வண்டு தேன் குடித்தால் மலருக்கு தான் தண்டனை, வழுக்கி விழும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனை. ஏன்னா இந்த பெண்களை தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க, இந்த ஆண்கள் அப்படியே விட்டுருவாங்க. அதை கூட நுட்பமாக ஒரு படைப்பாளனால் பார்க்க முடியும் என்றால் அதுதான் படைப்புகள் செய்கிற வித்தையாக நான் பார்க்கிறேன். அதுதான் படைப்புகள் செய்கிற வித்தை. ஆனால் தான் இன்னைக்கும் கண்ணதாசனுடைய பாடல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது.
நாம் இப்போ இந்த செய்திகளை பற்றியே பேசிகிட்டு இருந்தா இவங்க பார்க்குறாங்க, நாங்கள் வழக்கு வைக்கிறதும் வழக்கு மறுக்கிறதுக்கும் ஏன் நடுவர் இப்படி நடுவில் தடையாக உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு. அதுவும் சாந்தாமணி கிட்ட நான் சண்டையே போட மாட்டேங்க. அவங்க எப்போ பேசினாலும், அதுவும் ஆண்களை குறித்து பேசுகிற போது ரொம்ப சாந்தமாக, அப்படி அந்த குரலே வெளியே வராது, அப்படி இனிமையா, அவ்வளவு சாந்தமா, எல்லாருக்குமே அப்படி கேட்டாலே எவ்வளவு என்ன ஒரு குரல் பாருங்க, வெளியவே வர மாட்டேங்குது, உள்ளுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பொறுமையா பேசக்கூடிய ஒரு பெண் இந்த தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சாந்தாமணி தான், வேற யாரும் கிடையாது. அந்த பொறுமையை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. என் தம்பி, அன்பு தம்பி, சகோதரன், ரொம்ப சிறப்பாக பேசக்கூடியவர் ரவிக்குமார். ரவி என்று சொன்னாலே சூரியன் தானே, சூரியனை போல பிரகாசமாக இருக்கின்ற என் தம்பி. தம்பி பக்கத்தில் உட்கார போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அவர் பக்கத்தில் உட்கார்ந்தோன்னா நான் ரொம்ப கருப்பா தெரியுறேன், கருப்பா பயங்கரமா தெரியுறேன், தம்பி பயங்கர வெள்ளையா தெரிகிறாரு. இனிமேல் அடுத்த கூட்டத்திலிருந்து கொஞ்சம் முகத்தில் கறி பூசி கொண்டு வருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அவர் உள்ளமும் வெள்ளை, அதனால்தான் அவரை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் சொல்லுகிறார், இந்த வழக்காடு மன்றத்திலே நீதி கேட்கப்பட வேண்டும். கண்ணகி போய் வழக்காடு மன்றத்திலே கேட்டாங்கல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. கண்ணகி 12 வயசுல திருமணமாச்சு. கண்ணகிக்கு ஒரு வருடத்திலேயே கணவன் கொலையுண்டு விடுகிறான். 12 வயசு பெண்ணு தான் திருமணத்தின் போது. கோவலனுக்கு 18 வயது இருக்கலாம், கொலையுண்டு விடுகிறான். அந்த ஊரில் யாரையும் தெரியாது கண்ணகிக்கு, யார் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் தன்னுடைய கணவன் தவறான தீர்ப்பால் வெட்டுப்பட்டான் என்று கேட்டவுடன் கையில் சிலம்பை எடுத்துக்கொண்டு ஓடி இருக்கிறாள் பாருங்க. அவ்வளவு வருத்தத்திலும் நடுக்கத்திலும் கோபத்திலும் கையில் சிலம்பை எடுக்க வேண்டும் என்று தோன்றி இருக்கிறதல்லவா. அதாவது எவிடன்ஸை ஃபர்ஸ்ட் கையில தூக்கிட்டு போய் கொடுத்த முதல் பெண்மணி கண்ணகி தாங்க. எவிடன்ஸை கையிலே எடுத்துட்டு போயிட்டாவ. போன உடனே சொல்றா பாருங்க, எடுத்த உடனே அரசவையில தேரா மன்னா, என்ன தேரா மன்னானா அறிவு கெட்ட மன்னனே, 12 வயசு பொண்ணுங்க, யாருன்னு தெரியாது, கணவன் கொலையுண்டுட்டான், தேரா மன்னா செப்புவதுடைய எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல் ஒரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவிற்கடைமணி உகுநீர் தன் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியே என்று சொல்லுகிறார். புகார் என்னோட ஊர் மட்டும் இல்லை, நான் வந்திருக்கிற இந்த இடமும் புகார் பண்ணதான் நான் வந்திருக்கேன், புகாரிலிருந்து புகார் பண்ண வந்தவள் நான் என்று சொல்லுகின்ற தைரியம் இருக்குது பாருங்க. அதையெல்லாம் படிக்கிற போது இந்த படிப்பினுடைய அந்த மகிழ்ச்சி நமக்கு அப்படியே மனத்திற்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கிறது. சரி, நானே பேசிட்டு இருக்கேன், இங்க நினைச்சுக்குவாங்க என்ன இவங்க நம்மளை விடுவாங்களா மாட்டாங்களா. தம்பிக்கு ஒன்றும் வேலை இல்லையே, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க, எல்லாம் விளக்கிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது இந்த தமிழரின் கலையும் பண்பாடும் புறக்கணிக்கப்படுகிறது என்பது குற்றம் என்று பேசுவதற்காக என் அன்பு தம்பி ரவிக்குமார் அவர்கள் இதோ வருகின்றார். என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும், என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் தன்னை ஈன்ற தமிழ்நாடு தனக்கும், தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று போற்றி வாழ்ந்திட்ட புரட்சி கவிஞனின் திருவடிகள் பணிந்து என் வாதம் தொடங்க ஆசைப்படுகிறேன். கை தட்டுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. இதில் என்னன்னா, நான் வழக்கு தொடுக்க வந்திருக்கேன், எங்கள் அக்கா வழக்க மறுக்க வந்திருக்காங்க, நடுவராக நீதிபதியாக இன்னொரு அக்கா உட்கார்ந்துருக்காங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் கைதட்டினா தான் ஜட்ஜு அந்த கேஸையே ஃபைலில் எடுத்துக்குவாங்க.
நீங்கள் அமைதியாக அந்த முறுக்க கீழே விட்டுறக்கூடாதேன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு உண்மையாகவே நடுவர் அவர்களே, இந்த மாமன்றத்தை நான் மிகுந்த பெருமையோடு பார்க்கிறேன். ஏன்னா மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரி தொலைக்காட்சி புகழ் திருமதி சாந்தாமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக என்னை பணித்த பொழுது, தாராபுரத்தில் புத்தக திருவிழாவா அப்படிங்கிறத விட புத்தக திருவிழா தாராபுரத்தால் பெருமை பெறுகிறது என்பதை எண்ணி நான் ரொம்ப அவ்வளோ இந்த பாங்கறிந்த வழக்காடு மண்டபத்தினுடைய நடுவராக அமைந்திருக்கக்கூடிய கவிஞர், தீக்கதிர் நாளிதழில் தீப்பொறி போல ஒரு கவிதை வருகிறது என்றால் என் அன்பு அக்கா கவிதாயினி உமா மகேஸ்வரி அவர்களுடைய கவிதையாகவே இருக்க முடியும். அவ்வளவு ஆரவாரமான கவிதை, ஆனால் மிக அருமையான அந்த மொழி நடையில் எழுதியிருப்பார்கள். பாங்கறிந்த இந்த நிகழ்விற்கு நீங்கள் நடுவராக அமைந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். உண்மையிலுமே எங்கள் அக்காவை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு என்னென்னா 2 சுற்றா நாங்கள் வைக்கலாம்னு இருந்தபோது நேரத்தின் நெருக்கடி காரணமாக ஒரே சுற்றாக வைத்து கொள்ள வேண்டிய காலச்சூழல் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்கீங்க. எந்த தலைப்பில் எந்த வழக்கில் நான் குற்றம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். தமிழரினுடைய வாழ்க்கையில் தமிழரின் கலையும் பண்பாடும் புறக்கணிக்கப்படுகிறது என்பது குற்றமே. புறக்கணிக்கப்பட்டிருந்தால் என் முதல் குற்றத்தை நான் சொல்லுகிறேன். தமிழருடைய வாழ்க்கையில் கலைகளும் பண்பாட்டு கூறுகளும் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் எத்தனையோ பேர் வீடு தேடித்தான் சென்றிருப்பார்கள், ஏடு தேடி இந்த புத்தக திருவிழாவை தேடி வந்திருக்க மாட்டார். மரியாதைக்குரிய பெரியவர்கள் எல்லாம் இதற்கு முன்னால் அமைந்த நூல் வெளியீட்டு விழாவிலே பேசியிருந்தார்கள். எனக்கு என்ன மகிழ்ச்சினாக்கா, நீங்கள் கலைகள் அப்படின்னு சொல்லுகிற போது நான் முதலில் ஒன்றை சொல்லுகிறேன். எல்லோரும் எல்லா சமயங்களை சார்ந்த பெருமக்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் கோவில்கள் அப்படின்னு சொல்லுகிற போது அது ஏதோ வழிபாட்டு தலங்கள் என்பதற்கானவை மட்டுமல்ல. நீங்கள் மதுரை அப்படின்னு சொன்னால் மீனாட்சி அம்மன் கோவில் எல்லாருக்கும் தெரியும். அதில் 4 கோபுரங்கள் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கோபுரம். அதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு இத்தனை கோபுரங்களும் சமநிலையில் இருக்கும். ஒரே ஒரு கோபுரம் மட்டும்தான் உயர்ந்த நிலையில் இருக்கும் ஏனைய 3 கோபுரங்களை விட. எந்த கோபுரம் தெரியுமா அன்பிற்குரியவர்களே? தெற்கு கோபுரம் தான் ஏனைய 3 கோபுரங்களை விட உயரமாக இருக்கும். என்ன காரணம்? தென்னாடு கலைகளாலும் பண்பாட்டாலும் சிறந்து நிற்கிறது, மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது என்பதை உணர்த்துகிற வெளிப்பாடுதான் அந்த கோபுர உயரம் என்று சொன்னால் எப்படி குற்றச்சாட்டுகளோடு எங்க அக்கா வந்திருக்காங்கன்னு தெரியல. இன்னும் சொல்றேன் நடுவர் அவர்களே, நீங்க சாதாரணமா இன்றைக்கு அடுத்த ஒரு வாரத்தில் சரஸ்வதி பூஜை வரப்போகுது. பாரதி அழகாக பாடினார். எது தெரியுங்களா? மிக அழகா. சரஸ்வதி பூஜைன்னா என்ன? உலகத்திலே இங்கே நிறைய பிள்ளைகளோடு வந்திருக்கீங்க. எதெல்லாம் அடுத்த நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிக்கணுமோ நம்மால் அதுக்கு தான் பட்டையை போட்டு அடி புத்தகமாக வச்சுருப்பான். அதுவும் தம்பி அன்னைக்கு புத்தகத்தை எடுத்து படினானோ, நோ மம்மி, மறுபூசை போடாமல் எடுக்கக்கூடாது. அப்படின்னா நம்மால் படிக்கிறதுக்கே 2 நாள் வாய்தா வாங்குறான். நீங்க யோசிச்சு பாருங்க, படிக்கிறதுக்கே 2 நாள் வாய்தா வாங்குறான். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மகாகவி பாரதி சொன்னான், எது கலைமகள் பூசை தெரியுமா? தேடு கல்வி இல்லாத ஊரினை தீயினுக்கு இரையாக மடுத்தல் கலைமகள் பூசை என்று பாரதி சொன்னான். எந்த ஊர்ல அறிவுருவமான பள்ளிகள் இல்லையோ, கல்வி கற்றுக் கொடுக்கிற சாலைகள் இல்லையோ, அந்த ஊரினை தீ வைத்து கொளுத்துங்கள், அதுவே நாம் கலைமகளுக்கு செய்கிற உண்மையான வழிபாடு என்று பாரதி சொன்னான். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நினைத்து பாருங்கள், நிறைய எங்க அக்கா மறுக்கலாம், ஊர்கள் தோறும் கல்வி சாலைகள், ஊர்கள் தோறும் கல்வி சாலைகள் நிறைந்திருக்கிறது என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள். கை நாட்டு பேர்வழிகள் எல்லாம் கூட இன்றைக்கு கையெழுத்து பேர்வழிகளாக மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு பண்பாட்டின் எழுச்சி இல்லையா? நான் கேட்கிறேன், இது ஒரு பண்பாட்டின் மாற்றம் இல்லையா? நான் இன்னொன்று சொல்றேன் நடுவர் அவர்களே, நீங்க வரும்போதே நான் பாட்டுக்கு நிம்மதியா படிச்ச சபையில 4 வார்த்தையை பேசிட்டு போயணும்னு வந்தேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியாப்பா, ஒன்றும் அவசரம் இல்லையான்னு உங்களை யார் அதை ஞாபகப்படுத்த சொன்னான்?
நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், என்னுடைய நிலைமை என்னங்கிறத சொல்லிட்டே நான் 2 வார்த்தை பேசி முடிக்கிறேன். என்ன தெரியுமாக்கா? அக்கா டெஸ்ட் பண்ணீங்களா இல்லை முடிக்க சொன்னீங்களா? எங்க வீட்டுக்காரரு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாரான்னு டெஸ்ட் பண்ண. அதுக்கு டெஸ்ட் பண்ணீங்களா? நல்ல வேலை. என்ன டெஸ்ட்னே தெரியாம தான் இப்போ பல டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு நாட்டில். நான் உண்மையை சொல்றேன், எதுக்கு டெஸ்ட் பண்றாங்கன்னே தெரியல. அக்கா எங்க ஊர்ல இந்த சாதாரணமா இந்த இ சேவா மையங்கள்னு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? இணையவெளி சேவை கொடுக்குறாங்களா? அதில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகராறுங்கய்யா. ஐயா ஸ்ரீரங்கராயன் எல்லாம் இருக்காங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், என்ன தெரியுங்களா? குடும்ப தலைவர் பெயர் மாற்றம் செய்து தரப்படும். எதுக்கு இப்படி சிரிச்சிங்கன்னு தெரியல. நான் இதை பார்த்து எனக்கு ஒரு அதிர்ச்சி. இதில் ஒன்றும் அதிர்ச்சி இல்லை. ஏன்னா சில 1000 ரூபாய்க்காக தலைவரையே மாற்றுகிற பண்பாடு இன்றைக்கு மாறி போய்விட்டது. நான் கேட்குறேன், 2 நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன், அது ஏதோ அந்த பழைய பேப்பர் கிழிஞ்சிருச்சுங்க ஐயா. மீண்டும் வேற ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிருக்கேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நெஞ்சடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. குடும்ப தலைவர் மாற்றம் செய்து தரப்படும் ஒட்டியிருக்கான் சார். நீ என்ன பண்ணுற காத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் சொன்னேன், அப்பா சாமி அது தப்பு, இப்படி போடாத. குடும்ப தலைவர் அதுக்கு 10 பேர் அப்ளிகேஷன் தூக்கிட்டு வந்தா பாருங்க சார். அதுதான் சார் அங்கே ஹைலைட். எதுக்கு அப்ளிகேஷனை தூக்கிட்டு வர்றதுன்னு தெரியாம நடுவர் அவர்களே, ஏன்னா என் நிலைமை சொல்லிடுறேன் முதல்லயே. நீங்க ஒரு காட்டுல மனைவியும் அம்மாவும் போறாங்க. எங்க பேராசிரியர் என்கிட்ட கேட்ட கேள்வி அக்காவுக்கு தெரியும். மனைவியும் அம்மாவும் போறாங்க. திடீர்னு ஒரு புலி கொலைவெறியோட வந்தது பாஞ்சு. இப்ப எங்க பேராசிரியர் என்கிட்ட கேட்டாரு, நீ மனைவியை காப்பாத்துவியா அம்மாவை காப்பாத்துவியா? நான் சொன்னேன், 2 பேர்கிட்ட இருந்து புலியை காப்பாத்துவேன். புரிந்தவர்களுக்கு நன்றி. நான் அரிமா ஐயா வாயெல்லாம் பல்லுங்கிற மாதிரி அப்படி ஒரு ரசனை. ஐயா அம்மா வந்திருக்காங்களா ஐயா? அதான் சந்தோஷமா சிரிக்கிறீங்க. தெரியுது, இருக்கட்டும். அங்க பல பேர் பார்க்குறேன், வாய்ப்பில்லை ராஜாங்கிற மாதிரியே உட்காந்துருக்காங்க உண்மையிலுமே. ஆனால் மகிழ்ச்சி ஐயா. இந்த நேரத்துக்கு நீங்கள் போயிருக்க வேண்டாம். இப்போ தான் நான் ஒரு முக்கியமான குறை சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் உங்களுக்கு தனியாக சொல்லுவேங்க அதை. ஏன்னா ஐயாவோட ஒரு கல்லூரி விழாவில் கலந்துக்கிட்டேங்க. அவ்வளோ அற்புதமான மனிதர். எனக்கு தெரிந்து இந்த மண்ணுக்கு கிடைத்த பொக்கிஷம் நம்முடைய ஐயான்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய கல்வியால். எனக்கு என்ன தெரியுமா நடுவர் அவர்களே, நான் ஒரு 2 செய்தி சொல்கிறேன். எங்கள் அக்கா அதை மறுக்கட்டும். என்னன்னா, இன்றைக்கு மூத்தோர்களை மதிக்கக்கூடிய பண்பாடு இருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த சமூகத்தில் நான் கேட்கிறேன், எங்க அக்கா எதை அந்த குற்றங்களை எதுவும் மறுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிறதுங்கிறதே குற்றம் நடுவர் அவர்களே. இந்த யோசிச்சு பாருங்க, ஒரு தலைமுறை ஒரு தாத்தா பேசுறாரு. தாத்தா தான் படித்ததை பற்றி பேசி இருந்தால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளிடத்திலே குற்றம் இருப்பதாக நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அவர் படித்ததை பற்றி பெரிதும் பேசவில்லை, அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதை பற்றி பேசினார். என்னுடைய அந்த பேத்தி +2 படிக்கிற பேத்தி புக்ஸ் வாங்கிட்டு, என்ன புக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க தாத்தான்னு கேட்பான்னு சொன்னா. இன்னொரு பேத்தி என்ன புக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா, புத்தகங்களை தேடி தேடி வாசிக்கிற, மன்னிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே, புத்தகங்களை தேடி தேடி சுவாசிக்கிற தலைமுறைகள் இன்றைக்கு உருவாகி விட்டது அப்படின்னு சொன்னா. அன்பிற்குரியவர்களே, நான் இப்ப சொல்றேன், நீங்க இந்த அட்சய திருதியைன்னு ஒன்று வருதுல்லக்கா, வரும். வாங்கி கொடுத்தாங்களா? மாமா வாங்கி கொடுத்தாரா? நல்லா வாங்கி கொடுத்தாரு. நல்லா வாங்கி கொடுத்துருப்பார். எனக்கெல்லாம் எங்க வீட்டம்மா செஞ்சதெல்லாம் மறக்கவே முடியாது. 1.25 to 2.25 வாங்கணும். அதுதான் குபேர யோகம்னு எந்த ஜோசியரும் சொல்லிட்டாரு. பட்டிமன்றம் வேற இல்லை, இருந்தா அதை சாக்காட்டி வந்துடலாம். நேரம் இல்லம்மா, சொன்ன கேள்வி 85,000 தாண்டி போகுது. என்ன போனாலும் குபேர யோகத்தில் 1/2 பவுனாவது வாங்கணும். என்னக்கா 1/2 பவுனாவது? சார் உள்ள போனா 5000 பேர் இருக்காங்க சார். வெளியில காத்திருப்போர் பட்டியலில் நான் உட்கார்ந்துருக்கேன். காத்திருப்போர் பட்டியலில் எதுக்கு காத்திருப்போர் பட்டியல்னு பாருங்க. பக்கத்திலே ஒருத்தர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தார், கீழே 5-6 குச்சி கிடந்தது. சார் நீங்க என்ன? என் மனைவி காலையில் 9 மணிக்கே உள்ள போயிட்டாங்க சார், இன்னும் வரல, உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களான்னார். இல்லை சார் வேண்டாம் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். அக்கா 1.25 ஆச்சு, 1.5 ஆச்சு, 2 ஆச்சு, 2.25 ஆச்சு, வரல. ஒரே மனைவி, ஆபத்தாயிரும். அதனால உடனே பார்க்கலான்னு எந்திரிக்கிறேன். வாங்கிட்டேன் மாமா அப்படின்னு வந்தாங்க. 1/2 பவுன் அப்படின்னு நாங்கள் பாருங்க, கழுத்தில் இருக்கிற 5 பவுனை காணோம். இப்போ யாருக்கு குபேர யோகம்னு தெரியல.
வாங்கின என் வீட்டு அம்மாவுக்கா அசால்ட்டா அடிச்சானே அவனுக்கு தெரியல. நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, இப்படி எத்தனை இருந்தாலும் நீங்க ஒரு கவிதை வாசிங்கல்ல, காதல் கவிதை, தேவதையை யார் அது சொன்னீங்கல்ல, ஆமா ஐயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படி ரசிச்சாங்க. நடுவர் அவர்களே, பெற்றோர்களின் சொல் அறிந்து அந்த பண்பாட்டு உணர்வோடு நடந்து கொள்ளுகிற குழந்தைகளை, இளைஞர்களை இன்றைக்கும் எங்களால் எடுத்துக்காட்ட முடியும். ஒரு செய்தி சொல்லட்டுமா உங்களுக்கு? காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகம் எல்லாருக்குமே தெரியும். அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற வேண்டும் தன் மகன் என்று விடுதிக்கு அனுப்பியிருக்காரு அப்பா. நல்லா கேட்டுக்குங்க, இந்த தலைமுறையில். ஆனா போனவன் பட்டம் பெறுவதை விட அங்க வேற விதமான எண்ணத்தில் இருந்துட்டான். அவன் கவிதை எழுதி வச்சிருக்கான். அந்த நேரம் அவங்க அப்பா அவனுடைய அறைக்கு போயிட்டார். முன்னாடி அப்படி எழுதி வச்சிருந்தான் பாருங்க, அப்படி மின்விசிறியினுடைய அப்படியே காற்றாடல்களுக்கு மத்தியில் அந்த பக்கம் விரிந்து நிற்கிறது. கவிதையை அப்பா படித்தார். அழகப்பாவில் அழகு பாவை, நம்மால் எழுதியிருக்காங்க. அழகப்பாவில் அழகு பாவை, ஆத்மா கிடந்து துடிக்கிறது. நல்லா கேட்டுங்க, ஆத்மா கிடந்து துடிக்கிறது. புத்தகம் எடுத்து படிக்க போனால் அவளின் முகமே தெரிகிறது. இது பெத்தவருக்கு எங்கே புரிகிறது? அவங்க அப்பா பார்த்தாருங்க. சரி, பையன் போயிட்டு வரக்குள்ள இவர் அதுல 2 வரி அப்பா மகன் எழுதிட்டார். இப்ப அப்பா எழுதுறாரு ஃபினிஷிங். 50,000 வீட்டு கடனோ அமீனா கையில் தவிக்கிறது. அம்மா கழுத்து தாலி கொடியோ அடகு கடையில் துடிக்கிறது. மருமகள் பார்க்க இது நேரம் இல்லை, மகனே ஒழுங்காய் படித்து விடுன்னு ஒரு அப்பா எழுதி வச்சாரு. மகனும் காதலை தூக்கி எறிஞ்சிட்டு படிப்புல கவனம் செலுத்தினா இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்கறான்னா, நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இன்றைக்கும் எதற்காக எதை இழக்க வேண்டும், எதற்காக எதை இழக்க கூடாதுங்கிற பண்பாட்டு உணர்வோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நான் கேட்கிறேன் இங்க நிறைய பேர் உலகத்தில் எது இங்க தாராபுரம் அம்மன் சொல்ல போனா வேளாண் பெருமக்களை மிகுதியாக பெற்றிருக்கிற மண். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ பலமான ஆயுதங்கள் இருக்கலாம். இந்த உலகத்தில் அழிப்பதற்கான ஆயுதங்கள் எத்தனை வேண்டுமானால் பலமானதாக இருக்கலாம். ஆனால் ஆக்குவதற்கான பலமான ஆயுதம் ஏற்கலப்பை என்கிற ஒற்றை ஆயுதம் தான். நான் கேட்கிறேன், இயற்கை வேளாண் விவசாயி கோ நம்மாழ்வார் அவர்களிடத்திலே கேட்டாங்க, இந்த உலகத்தினுடைய ஆகச் சிறந்த ஆச்சரியம் என்ன? நம்மாழ்வார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாக்கா? இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த ஆச்சரியம் இந்த மண்ணு தான். இந்த மண்ணு தான். வெள்ளக்காரங்கட்ட யூ மீன் சாயில், மண்ணையா சொல்றீங்க? ஆமாய்யா. எப்படி சொல்றீங்க? எதை போட்டாலும் மட்க செய்கிற இந்த மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்கிறது பாருங்கள். இதை விட ஆச்சரியம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமான்னு கேட்டேன். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு அந்த நம்மாழ்வாரினுடைய வழியில் இயற்கை மரபு சார்ந்த வேளாண்மை உற்பத்தி முறைகளை கடைபிடிக்கிறார்களா இல்லையா? இங்க யோசிச்சு பாருங்க, எல்லாவற்றிலும் கலப்படம், நஞ்சாகி போனது எல்லாமே. நான் இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் இவ்வளவுக்கு மத்தியிலும் தன்னை நம்பியவர்களுக்கு, தனக்கானவர்களுக்கு நல்லவற்றையே தர வேண்டும் என்கிற முனைப்போடு. சார், நான் இப்படி கேட்கறது இது உண்மைனா மட்டும் நீங்கள் பாராட்டு சொல்லுங்கள். 3 முறை நட்டப்பட்ட ஒரு வியாபாரி, 3 முறை நட்டப்பட்ட வியாபாரி 4வது முறை அந்த தொழிலை செய்வாருங்களா ஐயா? ஏற்கனவே 3 முறை நட்டப்பட்டுட்டோம்னு ஐயோ இனிமேல் அந்த தொழில் பக்கம், அந்த வியாபாரம் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு ஓடுவாருங்க. ஆனால் ஒரு விவசாயி 30 முறை நட்டப்பட்டாலும் 31வது முறை மீண்டும் அந்த கலப்பை தூக்கிட்டு இன்னைக்கும் போறாங்கன்னா என்ன தெரியுங்களா? மண்ணும் மண் சார்ந்ததும் தான் நம் பண்பாடு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம். என்ன காரணம் தெரியுங்களா? விவசாயிகள் லாபத்திற்காக பயிர் செய்வதில்லை, உயிர்களுக்காக பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை நடுவர் அவர்களே. அந்த பண்பாட்டின் சுவட்டில் இருந்து இன்றும் யாரும் விலகிச் செல்வதில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். நான் நிறைவேற்றி சொல்றேன்க்கா. அவங்க நிறைய சொல்லலாம், நான் சொன்னதுக்குள்ள இன்னைக்கு பண்பாடு இல்லை அது இது இல்லைன்னு. 2 விஷயம் சுருக்கமா சொல்றேன். நமக்கு பக்கத்தில் இருக்க வெள்ளக்கோவில் ஒரு சில ஆண்டுகளா இருக்கும் நினைக்கிறேன். என் நண்பர் கவிஞர் ஆதி அங்கிருந்து வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 23 பள்ளி குழந்தைகள் போயிட்டு இருக்காங்க. மாலை நேரம் வீடு போய் சேரணும். ஆனால் ஓட்டக்கூடிய ஓட்டுநருக்கு, பள்ளி பேருந்து இயக்கக்கூடிய அந்த ஓட்டுநருக்கு நெஞ்சடைப்பு, மாரடைப்பு,
அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுறாருங்க. அந்த நெடுஞ்சாலையில் வாகனம் ஓரமா நிறுத்துறாரு. நிறுத்தின பிறகு அப்படியே இந்த ஸ்டேரிங் மேல சாயறாரு. தட்டி பார்க்கறாங்க, தண்ணீர் தெளித்து பார்க்கிறார்கள், இல்லை, உயிரற்று கிடக்கிறது அந்த உடல். அப்பதான் எல்லாருக்கும் தெரியுது, அவ்வளவு பெரிய நெடுஞ்சாலை போக்குவரத்துல ஒரு 5 நிமிடங்கள் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த மனுஷன் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு 23 குழந்தைகளை பத்திரப்படுத்திய பிறகு தன்னுடைய உயிரை பணயமா வைத்திருக்கிறாருன்னா, நான் கேட்கிறேன், அவர் பேர் சேமலையப்பன். அவர் பேர் சேமலையப்பன். அன்பிற்குரியவர்களை நான் கேட்கிறேன், நம்முடைய புறமும் அகமும் நம்முடைய சங்க இலக்கியங்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய வார்த்தை. தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழக்கூடியவர்கள் இருப்பதால் தான் இந்த பூமி பந்து இன்னும் அழியாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்களுக்காக வாழுகிற வாழ்க்கையை, அந்த உயர்ந்த பண்பாட்டை இன்றைக்கும் கடைபிடித்து வாழுகிற பெருமக்கள் இருக்கிறார்களா இல்லையா? இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்களும் அக்காவும் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு யூடியூப் கையில் இருந்தா நீங்க பாருங்க, எதோ பார்க்கிறோம். யூடியூப்ல இதை பாருங்க, என்ன தெரியுங்களா? கமலாத்தாள் பாட்டின்னு அடிங்க, கமலாத்தாள் பாட்டின்னு அடிங்க. அக்காவுக்கு தெரியும், அந்த அரிமா சங்கம் ஏற்பாடு செய்திருந்த பாராட்டு விழாவில் நானும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. பக்கத்தில் அந்த பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க. உண்மையிலுமே யார் அந்த பாட்டின்னு எனக்கு அப்ப தெரியலைங்க. அவங்கள பத்தி ஒரு ஆடியோ விஷுவல் ஒன்று போட்டாங்க, ஏவி ஒன்று போட்டாங்க. என்ன தெரியுங்களா? 1 ரூபாய்க்கு இட்லி விற்கக்கூடிய பாட்டி அப்படின்னு அவங்கள அடையாளப்படுத்தினாங்க. இன்னைக்கும் அந்த பாட்டி வயது 90 நெருங்கினாலும் அந்த அம்மா 1 ரூபாய்க்கு இட்லி விற்கிறாங்க. எப்படி பாட்டி இது சாத்தியம்னு கேட்டபோது, என் உசுறு இருக்கிற வரைக்கும் கண்ணு நான் 1 ரூபாய்க்கு தான் இட்லி வைப்பேன் அப்படின்னு கோவை வடிவேலாம்பாளையத்தை சார்ந்த அன்பு பாட்டி கமலாத்தாள் சொன்னா. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா நடுவர் அவர்களை, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன தெரியுங்களா? தங்கம், ஒரே விஷயம்தான் அப்படின்னு அந்த பாட்டி. ஏங்க, அவங்க என்ன திருக்குறளை படித்தாளா, நாலடியை படித்தாளா, நீதிநெறி விளக்கத்தை படித்தாளா? எதையும் படிக்கல. மனிதர்களின் மனங்களை படித்து அந்த பாட்டி சொன்னா. என்ன தெரியுமா அந்த வார்த்தை நடுவர் அவர்களே? கொடுத்து ஏழை ஆனாலும் எடுத்து பணக்காரன் ஆகக்கூடாது சாமி. ஏன் தெரியுமா? கொடுத்தது என்னைக்குமே நம்மளை கைவிடாது, எடுத்தது என்னைக்குமே நமக்கு கை கொடுக்காதுங்கிற ஒரு வார்த்தையை ஒரு பாட்டி இன்றைய காலத்தில் சொல்லுகிறாள் என்றால், அன்பிற்குரியவர்களே, எங்கோ நாம் படித்தது பிறர் வாட பல செயல்கள் செய்து என்று பாரதி சொன்னானே, பிறர் வாட அல்ல, பிறர் வாழ பல செயல்கள் செய்கிற புண்ணியசாலிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்தில் தமிழரின் கலையும் பண்பாடும் புறக்கணிக்கப்படுகிறது என்பது குற்றமே என்கிற என் வாதத்தை முன்வைத்து, அன்பு அக்கா அதை அன்போடு மறுக்குமாறு, மன்னிக்கவும், அன்போடு மறுக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பேருக்கும் என் பணிந்த வணக்கம். அவ்வளவு சிறப்பாக எல்லாவற்றுக்கும் ஆதாரங்களை எடுத்து கொண்டு வந்து இட்லி சுட்ட பாட்டிய, அன்பு செய்த ஒரு தம்பிய, காப்பாற்றிய ஒரு குடும்பத்தை, எல்லாரையும் இணைத்து ஒரு அழகான ஒரு மலர் மாலையை போல தம்பி மிகச்சிறப்பாக பேசி இருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ரவி பேச பேச இந்த பக்கம் அவங்க எழுத்து வேகம் அதிகமாயிட்டே போகுது, எழுதிட்டே இருக்காங்க. அநேகமாக ஒரு 50வது பக்கத்திற்கு வந்து விட்டது. ஆனால் அவர் மௌனமாக இப்படி இருக்கிற போது ரொம்ப பயமா இருக்கு. மௌனம் ஆபத்தானது. கடகராசி அவங்க. மௌனம் கலகராசிங்கிறார் அவர். ஆனால் என் சகோதரியை பார்க்குறேன், மேடைகள் தோறும் தீப்பொறி போல பேசக்கூடிய அவர், அவருடைய உரையை கேட்பதற்காக வெளிநாட்டில் மட்டுமல்ல, உள்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா பூராவும் அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். தம்பி பேசிய அத்தனையும் தூள் தூளாக்க வந்து இருக்கிறார். தமிழர்களின் கலையும் பண்பாடும் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை என்ன செய்ய போகிறார் என்று அவருடைய உரையிலேயே கேட்கலாம், உங்கள் கைத்தட்டல்களோடு. ஒரு தெளிவுக்காக தான் கேட்ட நடுவர் அவர்களே. இப்படிதான் ஒரு கூட்டத்தில் கடைசியில் கேக்குதானே, கேட்கல பேசுனாங்க. முன்னாடி இருந்த 2 பேர் வாடா மாப்பிள்ள அங்கே கேட்கலையாமான்னு எந்திரிச்சு ஓடுனாங்க. அதனால் ஒரு தெளிவுபடுத்துக்க கேட்டேன். கேட்குதுங்களா? சரி, ரைட். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில்
சிறந்தே பிறந்த என் தாய் தமிழே, இறந்து மீண்டும் நான் பிறந்தால் உன் மகளாக பிறக்க அருள் செய்வாயாக. நடுவர் அவர்களே, ஒரு காலகட்டத்தில் சீனாவில் ஒரு மங்கோலிய மன்னன் அரசனா வந்த உடனே அவன் போட்ட முதல் சட்டம் என்னன்னா, இங்க இருக்கிற புத்தகங்களை எல்லாம் எரிச்சிருங்கன்னா. எரிச்சிட்டாங்க. ஏன் புத்தகங்களை எல்லாம் எரிக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மன்னன் சொன்னா, இந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சா மக்கள் அறிவாளிகள் ஆயிருவாங்க, அறிவாளியை ஆட்சி செய்வது ரொம்ப கஷ்டம், அதனால புத்தகங்களை எல்லாம் நான் எரிக்க சொன்னேன். உடனே எல்லாரும் கேட்டாங்க, சரி புத்தகங்களை எரிச்சிட்டீங்க, படைப்பாளிகள் இருக்கிறாங்கல்ல அவங்கள என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. அவன் யோசிக்கவே இல்லை. அந்த படைப்பாளிகளையும் கொன்று குவித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் எடுத்து வரிசையாக அடுக்கி சீன பெருஞ்சுவரை கட்டினான் என்று வரலாறு சொல்லுகிறது. நடுவர் அவர்களே, மக்கள் புத்தகத்தை படித்தால் அறிவுடையவர்களாக ஆவார்கள் என்பதை அன்று அந்த மன்னன் தடுத்தான். ஆனால் இன்று இந்த தாராபுரத்திலே பல பொது நல அமைப்புகளெல்லாம் ஒன்று சேர்ந்து மக்கள் அறிவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். நடுவர் அவர்களே, காலம் கருதி நான் நேரடியாக வாதத்துக்கு வந்துடுறேன். வந்துருங்க. ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. தமிழர் கலையும் பண்பாடும் புறக்கணிக்கப்படுவது குற்றம் அப்படின்னு நான் சொல்ல வந்த தம்பி ரொம்ப அழகா போற்றப்படுகிறதுன்னு சொன்னார். நான் முழுவதுமாக நம்முடைய கலையும் பண்பாடும் அழிந்து விடவில்லை அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லிடுறேன். நடுவர் அவர்களே, ஏன்னா இது 21ஆம் நூற்றாண்டு, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடைய நூற்றாண்டு. குகையில் வாழ்ந்துட்டு இருந்த மனிதனெல்லாம் இன்னைக்கு கூகுளில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இலைதழைகளை கட்டி கொண்டிருந்தவனெல்லாம் இன்னைக்கு இன்டர்நெட்டில் வடிவமைச்சு கட்டிட்டு இருக்கிறான். காடுகளில் இருந்தவனெல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டரில் இருக்கிறான். நான் மறுக்கல. என் வீட்டுக்காரரும் கூட எனக்கு கூகுள் தான் பேர் வச்சிருக்காரு. கூகுள்னா? ஆமா, எங்கிருந்தாலும் இப்போ கண்டுபிடிக்கிற வசதி ஜிபிஎஸ் வந்தாச்சுல்ல. ஒன்றும் இல்லை, எனக்கு 2 பிள்ளைங்க. அவர் கையில் ஒப்படைச்சிட்டு மேடைக்கு வருவேன். சரியா பார்த்துக்கிறாரா அப்படின்னு இங்கிருந்து ஒரு ஃபோன் அடிப்பேன். சொல்லுமா, எங்கே இருக்கீங்க? வீட்டில் தாம்மா இருக்க. எங்கே நம்ம வீட்டு மிக்சியை போடுங்க. ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான், நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஒரு ரெஃபரன்ஸுக்காக போடுங்க. போட்டுருவார். அது டர்ன்னு ஓடு. ஓ, நம்ம வீட்டு மிக்சி தான். மனுஷன் வீட்டில் இருக்கிறார், நம்பிடுவேன். ஒரு நாள் மழை, நேரத்திலேயே நிகழ்ச்சி கேன்சல் ஆகிடுது. நேரத்திலேயே வீட்டுக்கு போனால் புள்ள மட்டும்தான் இருக்கிறா. இவரை காணோம். எங்கே உங்கள் ஒப்பேன? அட போம்மா, நீ பேசுறேன்னு பேக்க தூக்கிட்டு ஒரு பக்கம் போ. நீ போன பிறகு அப்பா கட்டப்பை எடுக்கிறாரு, அதில் மிக்சியை தூக்கி வைக்கிறாரு. அவர் எங்கே பிளக் பாயிண்ட் தேடிட்டு போறாரு. இன்னைக்கு போக முடியுமா? வளர்ச்சி நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா எல்லா வளர்ச்சியுமே ஒரு சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை தரணுமா இல்லையா? ஆமா, எப்படி ஒரு மாற்றத்தை, உங்க பண்பாட்டை எப்படி கொண்டு சிதைச்சிருக்குது உங்க வளர்ச்சி நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, பஸ்ல போனா பர்ஸ காணோம், பார்க்க அழகா இருந்த நர்ஸ காணோம், ஆஸ்பத்திரிக்கு போனா உறுப்ப காணோம், ஆலயத்துக்கு போனா செருப்ப காணோம், ஆசிரமத்துக்கு போனா கற்ப காணோம். இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற சமுதாயம். இது எப்படி பண்பாடை வளர்க்குங்கிறதாங்க எங்களுடைய கேள்வி. அதுல என் தம்பி வேற சொல்றா, பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறா. இன்னைக்கு பெரியவர்களை எல்லாம் மதிக்கக்கூடிய தலைமுறையாக வந்திருக்கு. எங்க அப்பா வந்தாரு நடுவர் அவர்களை வீட்டுக்கு. எங்க அப்பா வந்தார். நீங்க அன்னைக்கெல்லாங்க நான்லாம் எது செஞ்சாலும் பெரியவங்க ஆள்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர்களுடைய போதனையால் தான் நானெல்லாம் இன்னைக்கு சாதனை படைச்சிருக்கிறேன். என்ன பெத்த அப்பா வர்றாரு, என் பையன்கிட்ட சொல்றேன், ஏ தாத்தா வந்திருக்கிறார், போய் காலில் விழு. நான் ஐயா விழணும். என்ன பெற்றிருக்கிறாருடா, அப்ப நீ விழு, என்னையே உழ வைக்கிற, டே காசு தருவாரடா. சி, அத முதல்ல சொல்லம்மா சொல்லிட்டு ஓடி போய் உளுந்தா. அது வயசான கட்டையா நீட்டி நிரட்டி ஒரு 10 ரூபாய் எடுத்து தந்துச்சு. அதை வாங்கிய மூஞ்சியில வீசிட்டு இதுக்கு போய் அந்த ஆளுகள் உழ வச்சையான்ட்டு ஓடுறான். மதிக்கிற தலைமுறையா. அதுல எங்க காரைக்குடியிலையா, அழகப்பா பல்கலைக்கழகத்திலையா,
அப்பாவும் மகனும் கடிதம் எழுதிட்டாங்களா. என் வீட்டுக்கு எடுத்த வீட்லிங்க ஒருத்தர் கடிதத்தை தூக்கிட்டு என்கிட்ட ஓடி வந்தார். டீச்சர் டீச்சர் 18 வயசு ஆகல டீச்சர், அவன் பாருங்க காதல் கடிதம் எழுதி இருக்கிறாருன்னு என்கிட்ட கொண்டு வந்தார். நீங்க கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுங்க டீச்சர், மேடையில எல்லாம் பேசுறீங்க, கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறீங்க, கொஞ்சம் அவனை கண்டிஷன் பண்ணுங்க. நான் அந்த லெட்டரை வாங்கி பார்க்குற நடுவர் அவர்களே எழுதி இருக்கிற, அப்பா அறிவு இருக்காப்பா, எதிர் வீட்டு பாப்பா என்னையே பார்க்குறாப்பா, பொறுப்போட போப்பா, பொண்ணு கேட்டு வாப்பான்னு எழுதி இருக்கிறேன். ஏத்தூடு என் வீடு சாந்தாமணி. நான் அவசர அவசரமா என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அந்த லெட்டரை தூக்கிட்டு நான் ஓடுறேன். போன சோஃபால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கேன். ஏண்டா 18 வயசு ஆகல பாவி, காதல் கேக்குதா காதல், கன்னத்துல பலார் பலார் 4 அறை விட்ட நடுவர் அவர்களே. விட்ட வேகத்தோட திரும்பி வந்துட்டேன். எதிர்விளைவு வேறையா இருந்துடக்கூடாதுல்ல, ஓடி வந்துட்டேன். அவங்களுக்கு 7வது படிக்கிற தம்பி ஒருத்தன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து எங்கிட்ட அனுப்புறான். அதுல என்ன எழுதி இருக்கிறானா, கதிர்விட்டு கிளம்பும் என் காதலை கண்டு எதிர் வீட்டு எருமைக்கு என்ன எரிச்சல். நான் என்ன அந்த கலர்லயா இருக்கிறேன். அப்ப மக கடிதம் எழுதுறாங்க, காலப்போக்கு இப்படி போயிட்டு இருக்குது. இதுல பண்பாடு இல்லைன்னு நாங்க வந்து வருத்தப்பட்டு பேசுனா என்னமோ பண்பாடு காக்கப்படுகிறது அப்படின்னு என் தம்பி என்னமோ பேசுன்னு பேசிட்டு போயிருக்கிற. ஒன்னும் இல்லைங்க, என் தம்பி மகன் எனக்கு போன் பண்ணா, அத்தை எங்க இருக்கீங்க, வீட்டில் தாண்டா இருக்கார். அதை விடுங்கத்த, வாட்ஸ்அப்பில் இல்லைடா, ஃபேஸ்புக்கில் இல்லைடா, ட்விட்டரில் இல்லைடா, வைங்க போனேன். வாட்ஸ்அப்பில் இருக்கிறையா, ஃபேஸ்புக்கில் இருக்கிறையா, ட்விட்டரில் இருக்கிறையான்னு கேட்ட பையன் நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கலீங்க. என்ன இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கங்கிறீங்க. நடுவர் அவர்களே, ஒரு பையன் அவங்க அப்பனோட பேரை பேப்பரில் எழுதி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டான். நான் கேட்டேன், எதுக்குடா உங்க ஒப்பனோட பேரை எழுதி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன்? மேடம் வெளியில போகும்போதெல்லாம் சொல்றாரு, என் பேரு கடாம பாத்துக்கிறா, என் பேரு கடாம பாத்துக்கடா, என் பேரு கடாம பாத்துக்கடான்னு சொல்றாரு. அதனாலதான் எழுதி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். ஏங்க என்னங்க வருத்தத்தோட நின்றுட்டு இருக்கிறா. அப்படியே வீட்டு வேலைகள் எல்லாம் செய்தீர்களா அப்படின்னு கேட்ட உடனே குடும்பத்துக்குள்ள நடுவர் அவர்களே, பாரதிதாசன் அழகா சொன்னா, நீங்க அன்னைக்கெல்லாம் பெண்கள் நிறைய வந்திருக்காங்க, நீங்க பாராட்டு வேற பண்ணுனீங்க. நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் பெண்கள், பாரதிதாசன் ஒரு பட்டியல் போட்டா தன்னை அறியாம ஒரு பெண் ஒரு நாளைக்கு 45 வகையான வேலை செய்யறா, ஆனா அவளுக்கே அது தெரியாதுன்னு எழுதுனா. விடியும் முன் எழுந்து வீணையுடன் பாடி குறவுடு கழுவி கறவை கறந்து தவளை சொம்பு குவளை குண்டான் கவலையின்றி கழுவி தீர்த்து வட்டத்து நிலவை வரவழைத்தது போல் இட்லி சுட்டு தொட்டுக்க துவையலும் செய்து கணவனுக்கு வெந்நீர் கடிது விளக்கி உடம்புக்கு குளிப்பாட்டி உணவையும் கொடுத்து பொத்தல் உடையை தைத்து கொடுத்து குடையை விரித்து கொடுத்து வெளியில் அனுப்பி பயிர்களின் கற்களை பொறுக்கி காய வைத்து சோறும் கறியும் சுவைக்க சமைத்து வந்திட்ட கணவனுக்கு வட்டத்து தொட்டிலில் சாய்வு நாற்காலியை சரி செய்து போட்டு விசிறியால் விசிறி வியர்வை போக்கி படுக்கவும் செய்து நனைத்திட்ட 4-5 துணிகளை துவைத்து போட்டு உறங்கிய கணவன் எழுந்திடுவதற்குள் எண்ணெய் சட்டியில் பன்னியம் சுட்டு பரபரப்போடு உண்பித்து தானம் உண்டு துடப்பம் எடுத்து வீடு வரிக்கி உயர் அண்ணாந்து ஒட்டடை நீக்கி மாடு கன்றுகளுக்கு வைக்கோல் இட்டு கறவை கறந்து கொல்லைப்புறத்து முதல் எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டு இரவு பானை சட்டியில் பூனை உருட்டல் என்று செய்துவிட்டு படுப்பவளே எங்கள் தாய்மார் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொன்னா. எங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கு. தம்பிக்கு நேரம் சரியில்லை. நேரம் சரியில்லையா? யோசிச்சு பேச வேண்டாம், அடுத்தது யார் வர்றாங்கன்னு யோசிச்சு பேச வேண்டாம். எல்லாம் டிவியை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. நடுவர் அவர்களே, அன்னைக்கு டிவியை பார்த்துட்டு ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கு. அந்த மனுஷன் வந்தார், பசிக்குதுமானாரு. டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சுக்கிறோம் போங்கன்னுது. அவர் போய் பாவ போட்டு சாப்பிட்டாரு, விக்கிடுது. அவரு தண்ணினாரு. இந்த அம்மா முடியிட்டு வர்றேங்குது. என்ன முடிச்சு இந்த அம்மா வரு? டிவி சீரியல் முடிஞ்சு வருமா, இல்ல ஆள் முடிஞ்சு வர வருமா? என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற? இதை விட கொடுமை எழுதுறீங்களா? எங்க ஊர்ல நடுவர் அவர்களே, பெண்கள் எல்லாம் சேர்ந்து திருடனை பிடிச்சிட்டாங்க. திருடனை? ஆமா, காவல்துறை நண்பருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிமா திருடனை பிடிச்சீங்கன்னு. உடனே அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க, சார் பின்னாண்டி பைப்பை பிடிச்சு மேல ஏறி குதிச்சிருக்கிறான். அப்ப பிடிச்சிங்களா? இல்லைங்க சார். அப்புறம் எப்பமா பிடிச்சிங்க?
சார் உள்ள குதிச்சவன் பீரோவை திறந்து இருக்கிறா. அப்ப போய் கைப்பிடியா பிடிச்சிங்களா? இல்ல சார் அப்பவும் பிடிக்க. ஆனா எப்பதாம பிடிச்சிங்க? இருங்க சார் சொல்றேன். பீரோவை திறந்தவன் நகை நட்டெல்லாம் தூக்கி இருக்கிறா, பணத்தை எல்லாம் எடுத்திருக்கிறா. அப்ப பிடிச்சிங்களா? இல்ல சார். அட எப்பதாமா பிடிச்சிங்க? சார் பசிக்குதுன்னு போய் 4 தோசை ஊற்றி சாப்பிட்டு இருக்கிறான் சார். சரி அப்பவாது பிடிச்சிங்களா? இல்ல சார். அட எப்பதாமா பிடிச்சிங்க? நாங்க பார்த்துட்டு இருக்கிற டிவியை வந்து தூக்குனா பாருங்க, கைப்பிடியா பிடிச்சிட்ட சார். இல்ல கேட்கிற ஒரு கவிஞன் வருத்தப்பட்டு எழுதுனானுங்க, உலக நாடுகள் எல்லாம் வரைபடத்தில் இருக்கும் பொழுது தமிழ்நாடு மட்டும்தான் திரைப்படத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு கவிஞன் வருத்தப்பட்டு எழுதுனான்னா, இங்க என்னமா வந்து பண்பாடு காக்கிறேன்னு சமையலே கிடையாதுங்க. இன்னைக்கெல்லாம் சமையலே கிடையாதுங்க. ஒண்ணு இல்ல, அலுவலகத்திலிருந்து பரபரன்னு கணவன் வந்தாரு. ஐயோ பசிமானு அந்த அம்மா பதறி போய் ஐயோ சாரிங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நான் மறந்துட்டேங்க. உடனே அவர் சொன்னாரு, சரி விடுமா, நான் எப்பவும் போல ஹோட்டல்லையே போய் சாப்பிட்றேன். உடனே அந்த அம்மா, என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க, இருங்க 10 நிமிஷம். உடனே அவர் நினைச்சாரு ஏதாச்சும் உப்புமா செஞ்சு போடுன்னு நினைச்சு உட்கார்ந்தாரு. இது போய் புடவையை மாத்திட்டு வந்து, வாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படி ஹோட்டலுக்கு போலான்னு. இன்னைக்கு குக்கு பண்றதே போச்சு, எல்லாம் புக்கு பண்ணி உட்கார்ந்துன்னுட்டு என்னங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன், இன்னைக்கு வீட்டுக்குள்ள 4 பேர் இணைக்க முடியுதா? இவ்வளவு பேசுனீங்கள ரவி, நான் கேட்கிறேன் என்ன பண்பாடுங்க? நடுவர்களே, அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தாங்க, எல்லாரும் கூடி இருந்தாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள 4 பேர் இணைக்க முடியுதுங்களா? 4 பேர் இருந்தாலும் ஆண்ட்ராய்டு போனை வச்சு உட்கார்ந்து இருக்குதுங்க. இருக்கா இல்லையா? 4 பேர் இருந்தாலும் 4 பேர் கையிலேயே ஆண்ட்ராய்டு போனு. ஏன் ஒண்ணு இல்ல, ஒரு புதுசா கல்யாணம் ஆயிட்டு வந்த மருமகளை பார்த்து மாமியார் சொன்னாங்க, அம்மா இந்த வீட்டுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்குதுமா, இந்த வீடு ஒரு குட்டி அரசாங்கம், 4 ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே நடந்துகிட்டு இருக்கிற ஜனநாயக வீடு, இதுல உங்க மாமனார் தாமா முதலமைச்சர், அவர் இந்த பொதுப்பணித்துறை எல்லாம் பார்த்துக்கிறாருமா, நான் வந்து துணை முதல்வர், நான் இந்த ஜவுளியும் நிதி நிர்வாகத்தையும் நான் பார்த்துக்கிறேம்மா, அதான் என் பையன் உன் புருஷ அவ இந்த வருமானத்துறையை பார்த்துக்கிறா, என் புள்ள அதான் உன் நாத்தனாரு அவ இந்த விளையாட்டு துறையை பார்த்துக்கிறாமா, இந்த வீட்டுல 2 துறை காலியா இருக்கு, உனக்கு கொடுக்கறனம்மா, ஒன்னு சுகாதாரத்துறை, இன்னொன்று உணவுத்துறைன்னு அந்த அம்மா சொல்லுச்சு. உடனே மருமக சொன்னாத்த, எனக்கு எதுக்குங்கத்த பெரிய பொறுப்பெல்லாம், எல்லா பதவிகளையும் நீங்களே பாருங்கத்த, நான் எதிர்கட்சி தலைவராக மட்டும் இருந்துக்கிறேன். ஏன் அப்பப்ப வெளிநடப்பு? ஏங்க இன்னைக்கு வரும்போதே ஒரு கண்டிஷன் போட்டுட்டு பிள்ளைங்க வருதுங்க, நீ இல்லைன்னு சொல்ல முடியுமா ரவி? இழுத்தரைக்கிறதுக்கு அம்மியும் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை பையனுக்கு மம்மியும் இருக்கக்கூடாதுன்னு வரும்பொழுதே கண்டிஷன் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வருதுங்க. இதுக வந்து கலாச்சாரத்தை காப்பாத்துது, இதுக வந்து பண்பாடை காப்பாத்துது. என்னையா வந்து பேசிக்கிட்டு இருக்கிற நான் கேட்கிறேன், எத்தனை வேதனைங்க நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே அன்னைக்கெல்லாம் இந்த ரவி இவ்வளோ பேசினான்ல, அக்கா பெருந்துறை வந்தா வீட்டுக்கு வாக்கா, பெருந்துறை வந்தா வீட்டுக்கு வாக்கா. சரி ஒரு நாள் தம்பியா நடுவர் அவர்களே அந்த வேளாளர் கல்லூரியில பேச போனேன். அவங்க நல்ல சோறு எனக்கு கொடுத்துருப்பாங்க, இவன் வீட்டுக்கு கூப்பிடுறானேன்னு சரி நான் தம்பி வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேங்கன்ட்டு வந்துட்டேன். வந்தா அங்க சோறு இருக்கா இல்லையா எனக்கு தெரியல, வராதக்கா வந்திருக்கிறீங்க, நீங்களே எங்க வீட்டில் சாப்பிடவா போறீங்கிறா. அட பாவி பயல, அருமையான சோறு கொடுத்துருப்பாங்க அங்க, அதை விட்டுட்டு உன்று வீட்டுக்கு வந்தா சாப்பிடவா போறீங்கிற. நான் பார்த்தேன், நீ விடா கண்டன் நான் கொடா கண்டன் இல்ல, நான் யோசிச்சுட்டு சொன்னேன், அப்படியே சாப்பிடாம போனாலும் நீ விடவா போற ரவின்னு நானு. உடனே அவன் சொல்றா, அக்கா அப்படியே சாப்பிட்டாலும் புள்ள கையில 5 10 கொடுக்காமலாக்கா போவீங்க. இன்னைக்கு விருந்தோம்பல் இப்படிங்க, எப்படிப்பட்ட விருந்தோம்பலுங்க, எப்படிப்பட்ட விருந்தோம்பல் இருந்த நாடுங்க இந்த நாடு. அன்னைக்கு வீடு வாழ்க்கையை கத்து கொடுத்துச்சுல, இன்னைக்கு வீடு எப்படியா கட்டிட்டு இருக்கிறீங்க? இவ்வளோ பேசுனீங்கல்ல நடுவர் அவர்களே, அன்னைக்கு படின்னு வச்சு கட்டுனாங்க, வாழ்க்கையை படி, அடுத்தது நடைன்னு இருந்தாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அந்த சொல்லெல்லாம் அழிஞ்சு போயிருக்குதுங்களே, எச்சங்களே இல்லையே. படி நடைன்னு வச்சாங்க, படித்தபடி நட. அடுத்து கூடாரம்னு ஒன்று வச்சாங்க, எல்லாரும் கூடி உட்கார்ந்தாங்க, அம்மா அப்பா நங்கையா குழந்தையா மாமனார் மாமியா அத்தனை பேர் கூடி உட்கார்ந்து பேசி சிரிச்சு மகிழ்ந்து, இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, மகிழ்ச்சினா என்ன, விட்டு கொடுக்கறதுனா என்ன, பகிர்தல்னா என்ன, அத்தனை பண்பாட்டையும் அந்த கூடாரம் கத்து கொடுத்துச்சே. இன்னைக்கு அந்த கூடாரம்னு ஒன்று இருக்குங்களா? இருக்கா கேட்குற?
பிறக்கிற குழந்தைக்கு முன்கூட்டியே பெட்ரூம் கட்டுறோமா இல்லைங்களா? அட்டாச்சு அவுட் ஹவுஸ், அட்டாச்சு அவுட் ஹவுஸ் பிளானிங் அதானே. எதெல்லாம் அட்டாச்சில் இருக்கணுமோ அதெல்லாம் கொண்டு அவுட் ஹவுஸில் வைக்கிறோம், எதெல்லாம் அவுட்டரில் இருக்கணுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து அட்டாச்சுக்குள்ளே வைக்கிறோம். நடக்குதா இல்லைங்களா? எதெல்லாம் அவுட்டரில் இருக்கணும், கழிவறையும் குளியலறையும் அவுட்டரில் இருக்கணும், அதை அட்டாச்சுக்குள்ள கொண்டு வர்றா. யார் அட்டாச்சில் இருக்கணும்? வீட்டுக்குள்ள பெரியவங்க அட்டாச்சில் இருக்கணும், அவங்கள கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல வைக்கிற ஒரு கலாச்சாரத்தை இந்த தேசம் கண்டுட்டு இருக்குதுன்னா, நடுவர் அவர்களே, நான் நினைச்சு பார்க்கிறேன். எனக்கு கல்யாணமான அந்த காலத்தை நினைக்கிறேன். சொல்லுங்க. ஆமா, அடுத்துட்டு கதைனா முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு கேளுங்க, சாஞ்சு உட்காந்துங்க ஆட்டு முன்னாடி வர்றீங்க, அவ்வளவு ஆர்வம். ஆமா, அவ்வளவு. நடுவர் அவர்களே, கல்யாணமான புதிதில் எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தனி படுக்கை அறையே இல்லைங்க, ஒரு திரை போடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அந்தல்ல பேசவே முடியாது. மாமியா வேற அப்படியே காதை வச்சு கேட்டுட்டே இருக்கு. இவதாச்சும் தலையண மந்திரம் போட்டு ஆளை பிரிச்சுட்டு போயிருவாளோன்னு அது காதை கூர்மையாக்கிட்டு படுத்துட்டு இருக்கு. இரவுல பேச முடியாது, பகல்ல பார்க்க முடியாது. நடுவர் அவர்களே, ஒரு நாள் எங்க வீட்டு கோஷ்டி எல்லாம் பக்கத்தூருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன். என் வீட்டில் அவர் வந்தார். எல்லாம் எங்கேனாரு. பக்கத்தூருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு. வீட்டில் என்ன இருக்குதுன்னாரு. பரபரப்புல தனிமையா சந்திக்கிறோம் இல்லையா, ஒரு பரபரப்புல ஓடி போய் சமையல் அறையில பார்த்தா பழைய சோறு இருந்தது. ஆகா, பழைய சோறு பத்தி எரும மாடு கறக்குது. கெட்டி தயிரை எடுத்து போட்டு அந்த பழைய சோறை எடுத்துட்டு கொல்லப்புறம் கொண்டுட்டு வானாரு. கொண்டுட்டு போய் நான் பிசைஞ்சு அவருக்கு கொடுக்க, அவர் சாப்பிட, நான் கொடுக்க, அவர் சாப்பிட போன கோஷ்டி அப்படியே திரும்பி வந்துடுச்சு. ஓடி வந்து பாத்திரம் மண்டத்தை வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நான் அங்க போய் நிக்க, அவர் அங்க நிக்க, வந்த மாமியா சமையல் அறையில போய் லாபோ லாபோடு கத்திச்சு. தெரியுண்டி எனக்கு இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடு அவன் தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாம இருந்தே இது கத்த. அப்புறம் தான் தெரிஞ்சது, நான் பழைய சோறுன்னு தூக்கிட்டு போனேன் இல்ல, அதை ஆட்டி வச்ச பருத்தி கொட்டை புண்ணாக்கு, இது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. நான் கொடுக்க அது சாப்பிடு. ஏங்க எவ்வளவு மகிழ்ச்சிங்க இந்த மழை. இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குதா நான் கேட்கிறேன். அந்த புண்ணாக்கு தான் ஒரு மனதில் இருந்த புண்ணையெல்லாம் ஆத்திச்சாமா. அது ஒரு பக்கம் கிடக்கிட்டு அதை விடுங்க. எவ்வளவு மகிழ்ச்சிங்க நான் கேட்கிறேன். இன்னைக்கு அதே வாழ்க்கையை இன்னைக்கு எப்படி மாற்றி போட்டிருக்குது. ஒரு புள்ள வந்து சொல்றாப்பா, நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை காதலிக்கிறேன்ப்பா. ஏய், அவன் எப்படி உங்ககிட்ட வந்து சிக்குனா? நாங்கள் இன்டர்நெட்டில் தேடினோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், ஸ்கைப்பில் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்பில் 3 மாசமா காதலிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். உடனே அப்பா பார்த்தாரு. அப்படியா, அப்போ இது உருப்படாத காதல்னு முடிவு பண்ணிட்டு சொன்னார். அப்போ ஒன்று பண்ணுமா, ட்விட்டரில் கல்யாணம் பண்ணிக்கோ, மேக் மை ட்ரிப்பில் ஹனிமூன் போய்க்கோ, ஃப்ளிப்கார்ட்ஸில் பேபிஸ்க்கு ஆர்டர் கொடு, கூகுளில் பேரை தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXல ஓட்டு வித்துட்டு போயிட்டே இருன்னு சொல்ற ஒரு கலாச்சாரத்தை இன்னைக்கு இந்த தேசம் பார்த்துட்டு இருக்குதுன்னு சொன்னா, இதுல எப்படி உங்களுடைய பண்பாடு வளருது அப்படிங்கிறதாங்க. நீ இவளை கலைக்கு பேசுனீங்க. நான் ஒன்று கேட்குறேன் ரவி, ஒன்று கேட்குறேன். நீ தமிழாசிரியர் தானே, ஒரு மெட்ரிகுலேஷன் தானே வேலை செய்யற, உன்னால முழுக்க தமிழ்ல அங்க பேச முடியுமா? சரி, நீ பேசலாம். உன் மாணவர்கள் முழுக்க தமிழ்ல பேச முடியுமா? என்ன பண்ணுவீங்க? சொல்லு, வாய் திறந்தெல்லாம் தெரியிட்டு. மேனால் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரியிட்டு எவ்வளவு வருத்தப்பட்டு அவர் பேசினாரு. கேட்கிறேன் நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, தெரியும் இல்லம்மா நடுவர் அவர்களே, தமிழ் வழி அல்லாத பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தமிழ்ல பேசினா ஃபைன் கட்டணும். இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் எப்படி மொழி வளரும், எப்படி கலை வளரும்? வந்து அந்த குதிச்ச கலை வளர்கிறது. தாராபுரம் தான் சாட்சி, இந்த புத்தக திருவிழா தான் சாட்சி. இந்த ஒண்ணு சாட்சி இருந்தா போதுமாயா? ஒண்ணு சாட்சி இருந்தா போதுமா? இன்னைக்கு தாய்மொழியை படிக்கிற கல்வி நிலையங்கள்ல பேச முடியாத ஒரு அவல நிலை வந்திருக்குதே. இதுக்கு பேர் என்ன? கலை வளர்றதா? அதனாலதான் காசி ஆனந்தன் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கவிதையை கேட்டா, தமிழா நீ பேசுவது தமிழா? அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று துளைத்தாய், உறவை லவ் என்றாய், உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை, பாருந்தன் நாக்கை, பாருந்தன் போக்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய், அறுத்தெறி உன் நாக்கை, கண்டவரை எல்லாம் சார் என்று அழைப்பதா,
கண் முன்னே தமிழ் மொழி அழிவது நல்லதா? வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா? வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா? துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா? தொலையாதா தமிழ் மொழி இப்படி கேட்டா? பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா? பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா? பெண்கள் கூந்தலில் கட்டுவது ரிப்பனா? வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனான்னு சொல்லி காசி ஆனந்தன் கேட்டாருன்னா இன்னைக்கு அந்த தமிழ் வழங்க முடியலையே. என்ன வந்து பேசுறதுனால பேராசிரியருங்க, கல்லூரியில பேராசிரியர் என்ன பாடுபடுறன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன ரவி ஈஸியா பேசிட்டு போறீங்க. நடுவர்களை ஒண்ணு இல்ல, கல்லூரியிலங்க நீங்க தான் சொல்லுவீங்க இல்ல, கல்லூரியில் உங்க வழியில தான் நானுமே. அப்படியே எனக்கு இந்த அறிஞர் அண்ணாவுடைய அடுக்குமொழி ரொம்ப பிடிக்கும். பாட பெல் அடிச்சதையும் நான் நிறுத்த மாட்டேன். அடித்தது மணி, ஓய்ந்தது என் பணிம்ப, பின்னாண்டி ஒரு சத்தம் பெரு விட்டது சனியும்பா. பேச முடியாதுங்க இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் வாத்தியார் வந்தா நாங்களாம் ஓடி ஓடி ஒளிஞ்சோம். இன்னைக்கு அவனுக்கு எதுக்கால வந்தா நாங்க ஓடி போய் ஒளியிறோம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ வகுப்பறைகளை எப்படிங்க ஸ்ட்ரிக்டா இருப்ப. கல்லூரியில நான் செல்போன் வச்சிருந்தா அனுமதிக்கவே மாட்டேன். இந்த கொரோனா வந்துடுச்சுல, எல்லா செல்போனும் எங்க இல்லை. டே வாடா வந்து வாங்கடா. வேண்டாங்க டீச்சர், உங்ககிட்டயே இருக்கட்டுங்க டீச்சர். ஏன்னா வருஷ கடைசியில் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு தான் நான் கொடுப்பேன். வேண்டாங்க டீச்சர், நீங்க கொள்கையிலேயே இருங்க டீச்சருங்கிறா. இல்லடா வாங்கி போய் என் வகுப்புக்குள்ள வந்தீங்கன்னா எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. வாடா வாடா வரமாட்டேங்கிறா. நானே நடுவர் அவர்களே மாஸ்கை போட்டுட்டு சானிடைசரில் குளிச்சு வாடகைக்கு கார் எடுத்துட்டு வீடு வீடா போய் இந்தாடா செல்போன், வகுப்புக்குள்ள வாடா வாடா வந்துட்டான். வந்து உட்காந்துட்டு ஒருத்தன் எனக்கு அடிக்கிற மெசேஜ், எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பை நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி இஸ் அ பூமராங் அப்படின்னு என்ன பூமரங்க ஆக்கி பார்த்துட்டாங்க. எங்க எவ்வளவு கொடுமையை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ஒண்ணு கேட்கிற தம்பி, அன்னைக்கெல்லாம் 10க்கு 10ல என் பாட்டி 10 பிள்ளைய பெத்தா. சொல்லுவாளுங்க பெருமையா, நானே பிரசவம் பார்த்துட்டேன், நானே தொப்புள் குடி அறுத்துட்டேன். பெத்து வீசிட்டு நான் பாட்டு காட்டுக்குள்ள போயிருவேன். உங்க வெறிப்பந்தம் பார்த்துக்குவேன், உங்க மாமன் தான் பார்த்துக்குவாங்க, உங்க அத்தை தான் பார்த்துக்க. எங்க பாட்டி பெருமையா சொன்னதை கேட்டிருக்கிற நடுவர் அவர்களே. இன்னைக்கு நான் கேட்கிற 10க்கு 10 ஒரே அறையில பாட்டி 10 பிள்ளைய பெத்தா. இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாம கொண்டு போய் கருத்தரித்தல் மையத்துல காத்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் வந்திருக்குதுன்னா என்ன காரணம் நான் கேட்கிறேன். நீ நம்மாழ்வார ஞாபகப்படுத்தினி இல்ல, நம்மாழ்வாரனா இன்னைக்கெல்லாம் மலடாய் போயிருக்குது. மண்ணும் மலடாயாச்சு, மனுஷனும் மலடாயாச்சு. இதுல விவசாயிய பத்தி நீ தொடங்கிட்டு போற. அன்னைக்கெல்லாம் விவசாயி, நானும் விவசாய குடும்பத்துல பிறந்தவதா. விதைக்கும் போது என்ன சொல்லி என் தாத்தா பாட்டி விதைச்சதை நான் பார்த்திருக்கிறேன் தெரியுமா? காத்தவர் தின்னது போக, கண்டவர் தின்னது போக, கள்வர்கள் தின்னது போக விளையோடும் ஜாமீன் விதைச்ச மண்ணு. இன்னைக்கு எப்படி மாறி போயிருக்குது? அதிகாரி ஆட்டையை போட்டது போக, அலுவலர்கள் ஆட்டையை போட்டது போக, கைக்கு வந்து சேரோடும் ஜாமி அப்படின்னு கேட்கிற ஒரு கலாச்சாரம் மாறி இருக்குதே. என்னத்தை வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன். நானும் 2 செய்தியோட முடிக்கிற நடுவர் அவர்களே. முடிக்கிறீங்களாமா? இல்ல பேச சொன்னா பேசுறேன். ஆனா எனக்கு ஒரு சிக்கல். நாளைக்கு நான் காஞ்சிபுரத்துல ஜி தமிழ் ஒளிப்பதிவு ரெக்கார்டிங் போகணும். 11:15 எனக்கு அவினாசியில பஸ். இவ்வளவு பேசுற என் தம்பி தான் கொண்டு போய் என்னை பஸ்ல விடோடு என்ன ஒரு தெளிவுபடுத்திடுறோம் இல்லைங்களா? நான் இவ்வளவு கழுவி ஊத்துனாலும் அதை கோவிச்சுக்காம என் தம்பி தான் கொண்டு போய் என்னை பஸ்ல விட போறா. அதனால பேசினா மக்கள் கேட்கறாங்க நடுவர்களே, கேட்கறாங்க. எவ்வளவு வேணாலும் நம்ம பேசலாம். ஆனா இன்னைக்கு காலம் எப்படி மாறி போயிருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. நடுவர்களே, அன்னைக்கு நம்முடைய தமிழர்கள் வாழுகிற நிலத்தை 4ஆக்கி வாழ்ந்தார்கள் இல்லைங்களா? நீங்க இலக்கியங்கள்ல ரவி, நம்மள தமிழ் படிச்சவங்க இலக்கியங்களை ஒரு வார்த்தை படிச்சிருப்ப, சுட்டி ஒருவர் பெயர் கொளார், தலைவன் தலைவி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க. நான் எங்க அம்மாவே சொல்லி நான் பார்த்ததில்லை. கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஏன் ஆயுசு குறைஞ்சிரும்பாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. அன்னைக்கு கணக்கு எடுக்கிறதுக்கு வந்தப்போ பாட்டிக்கு தாத்தன் பேர் சொல்ல மாட்டேங்கிறா. அந்த புள்ளி விவரம் எடுக்க வந்தவர் கேட்கிறாரு, ஆத்தா நீ பேரை சொன்னாதான் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகணும். அது எப்படி அவங்க வேற சொல்லுவேன்? ஆயுசு குறைஞ்சிரு, நான் சொல்ல மாட்டேங்குது. அது இல்லையாத்தா நீ ஒரு குறிப்பு கூட நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு. உடனே அது சொல்லுச்சு, கோயில் அடிக்கிறது, கொண்டையில வைக்கிறது, கோயில் அடிக்கிறது, கொண்டையில வைக்கிறதுன்னு.
இவன் மண்டையெல்லாம் போட்டு பிசைஞ்சு கோயில் அடிக்கிறது மணி, ஆமா ஆமா ஆமா, கொண்டையில வைக்கிறது பூ, ஆமா ஆமா மணி பூவான. அட அறிவு கட்ட நாய, விவரமா தெரிஞ்சுக்க மாட்டேயா, இவனால பெரிய அதிகாரின்னு வந்துட்டான் இது கத்துது. அப்புறம் எப்படியோ அவன் கண்டுபிடிச்சிட்டா, பூமணியான்னு கேட்டா, ஆமா அதுதான் அவரோட பேர் சொல்ல மாட்டாங்க நடுவர்களே. ஆனா இன்னைக்கு எத்தனை தடவை ஒரு கணவன் ரொம்ப வருத்தப்பட்டு மனைவி கிட்ட சொன்னாரு, என்னம்மா இந்த பக்கத்து வீட்டு புள்ள ஒரு நாளைக்கு 1000 தடவை ரமேஷ் ரமேஷ் ரமேஷ்னு வீட்டுக்கார் வேற சொல்லுது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுன்னாரு இந்த கணவர். உடனே இந்த புள்ள சொல்லிச்சு, அடுத்த வீட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு சுரேஷ், கதவை சாத்திட்டு வா சுரேஷுங்குது. இன்னைக்கு எவ்வளவு நீங்க மாத்திக்கங்க. அன்னைக்கெல்லாம் ஏன் பேரு சொல்ல மாட்டாங்க, ஆண்களுக்கு வயது கொஞ்சம் அதிகம், பெண்களுக்கு வயது குறைவு. அதனால அந்த மரியாதை நிமித்தமா ஆண்கள் கணவனுடைய பெயரை பெண்கள் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நான் கூசாம பேரை சொல்லி கூப்பிடுற ஒரு கலாச்சாரம் வந்திருக்குதே, இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அன்னைக்கு வாழுகிற நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு பிரிச்சு வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் இருந்துச்சு, ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு பண்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நிலங்கள் எல்லாம் எப்படி மாறி போயிருக்கு தெரியுங்களா? குறிஞ்சி நிலம் வணிக பயிர் விளையிற எஸ்டேட்டா மாறி இருக்கு. முல்லை நிலம் அது இல்லை நிலம், அது காணாமலே போயிடுச்சு. நடுவர் அவர்களே, மருத நிலமெல்லாம் பிளாட்டா மாறியாச்சு. நெய்தல் நிலமெல்லாம் பன்னாட்டு நிறுவனத்தினுடைய கையடக்கத்துக்குள்ள போயிருக்குதுன்னா, வாழ்ந்த நிலம் நம்முடைய பண்பாட்டை சொல்லுச்சு. இன்னைக்கு அந்த நிலங்களை தொலைச்சிருக்கிறோம். நான் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டுனா தம்பி பதில் சொல்ல முடியாது, ஆனாலும் நான் அந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டு முடிக்கிற. இவ்வளவு பேசுனீங்கல்ல, நம்முடைய பண்பாட்டின் நம்முடைய கலையினுடைய அடையாளம் நடுவர் அவர்களே, பனையோலை விசிறி இருக்கா? நீங்க பதில் சொல்லிக்கலாம், தீர்ப்பு நீங்களே, நீங்க சொல்லாட்டி நீங்க தீர்ப்புக்கு எடுத்துக்குங்க. பனையோலை விசிறி இருக்கா? பல்லாங்குழி விளையாட்டு இருக்கா? நொங்கு வண்டி இருக்கா? பூவரசம் பீப்பி இருக்கா? ஆலமர ஊஞ்சல் இருக்கா? யோசிச்சு பாருங்க, இருக்குங்களா? அன்பு இருக்குதா? பண்பு இருக்குதா? மருதாணி இருக்குதா? அட மரியாதையாவது இருக்குதா? 1/4 கிலோ கடுக்கன் சுமந்த காது இருக்குதா? தோளிலும் இடுப்பிலும் போட்ட துண்டு இருக்கிறதா? நல்ல காற்று இருக்கிறதா? நல்ல நீர் இருக்குதா? எல்லாமே நாசமா போயிருக்குதுன்னா, இந்த இதுல எப்படி உங்களுடைய கலையும் பண்பாடும் காக்கப்படுகிறது என்று நீங்கள் பேசினீங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய அடையாளங்களை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம் நடுவர் அவர்களே. நான் ஒரு செய்தியோட சொல்லி நான் இப்படி முடிச்சுட்டு போயிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, அமெரிக்காவில் 5 லட்சம் சம்பாத்தியம் வாங்குற ஒரு பையன், சென்னையில் அமெரிக்காவில் 5 லட்சம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவனால் வர முடியல. அப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, அவனால் வர முடியல. காசு தான் அனுப்ப முடிஞ்சுது, விசா கிடைக்கல. காசு அனுப்பி உறவினர்களை எல்லாம் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் நல்ல மருத்துவமனை கூட்டிகிட்டு போனாங்க, வைத்தியம் பார்த்தாங்க. ஆனால் என்ன துரதிஷ்டம், அடுக்கடுக்காக 2 பேருமே செத்துட்டாங்க. நடுவரவர்களே, இவர்கள் மீது மொய்த்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் இமெயில் உட்கார்ந்துருந்தா, விசா கிடைக்கல. 6 மாதம் கழிச்சு தான் சென்னைக்கு வந்தா. உறவினர்கள் எல்லாம் பார்த்தாங்க, 2 களையத்தில் சாம்பலை கொடுத்து தான் உங்கள் அப்பா அம்மா நீ போய் கடலில் கரைச்சிட்டு வானாங்க. போய் கடலில் கரைச்சிட்டு அப்படியே அந்த கடற்கரையில் அவன் உட்கார்ந்து இருக்கிறா. இந்த படத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை போட்டு கீழே ஒரு குறிப்பு, அந்த பேப்பர் நாளிதழே ஒரு குறிப்பு எழுதிச்சு. அதாவது இறந்து போன பெற்றோர்கள் அந்த மகனிடம் பேசுவது போல ஒரு குறிப்பு, மகனே மகனே கவலைப்படாதே 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 மகனே, இறந்தவர்களோடு பேசுவதற்கு ஒரு வெப்சைட்டை அமெரிக்கா கண்டுபிடித்து விடாமலா போய்விடும்னு சொல்லி அந்த குறிப்பை கொடுக்குறாங்கன்னா, இன்று பணம் பணம்னு பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், வீட்டில் தாய் வீட்டில் பிரசவமாச்சு, பிரசவம் தாய் வீட்டில் ஆச்சு, லீவ் விட்டால் எல்லாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஓடணும். இன்னைக்கு மருத்துவமனையில் தான் பிரசவம், ஆயுனா மருத்துவமனைக்குள்ள போய் உட்கார்றோம். அதே மாதிரி அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா நான் கண்கூட பார்த்துருக்குறேன், வெத்தலை வாக்க மடித்து கொடுத்தாங்க. இன்னைக்கு சாப்பிட்ட பிறகு கலர் கலராக மாத்திரை, இது சுகருக்கு பச்சை கலர், சிகப்பு கலர் ப்ரெஷருக்கு, இந்த இது ஹார்ட்டுக்கு. நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, இன்னைக்கு நடைபயில்வோர் சங்கம்னு ஒன்று வந்திருக்குது. ஏன் வந்துச்சு? எல்லாத்துக்கும் சுகர், யாரை பார்த்தாலும் சுகர். எங்கள் ஊரில் நடைபயில்வோர் சங்கம் இருக்குது, அதுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்வு பண்ணியிருக்காங்க. சுகர், அத்தனை சுகர் பேஷண்ட்டு.
நான் கேட்டேன், இதை எப்படிங்க தலைவர் தேர்வு செஞ்சீங்க, பொருளாளர் எப்படிங்க தேர்வு செஞ்சீங்க, செயலாளர் எப்படிங்க தேர்வு செஞ்சீங்க? அவர் சொன்னாரு, சுகர் 400 இருந்தா அவர் தலைவர், 500 இருந்தா அவர் செயலாளர், 600 இருந்தா அவர் பொருளாளர். நான் கேட்டேன், 800 இருந்ததுன்னா பரலோகம் போட்டாரு. எங்க இதெல்லாம் எப்படிங்க வந்துச்சு? வாழ்க்கை மாறுச்சு. இத்தனையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதில் எங்கே நம்முடைய பண்பாடும் கலையும் போற்றப்படுகிறது என்ற கேள்வியை கேட்டு வியந்து கேட்ட அத்துணை பேரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய பெருமக்களே, ஒரு அடை மழை பொழிந்து நின்றது போல் இப்போ இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, ரொம்ப அன்பா, ரொம்ப அப்படி வாயே திறக்காம வார்த்தைகள் எல்லாம் மல்லிகைப்பூ மாதிரி வர்ற மாதிரி, யாரை பற்றியும் திட்டாம அன்பா பேசக்கூடியவங்க. நான் சொன்னதை இந்த மேடையில் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அவ்வளவு அழகா பேசியிருக்காங்க. அதில் தம்பி ரவிக்குமாருக்கு பலார் பலார் பலார்னு கன்னத்தில் விழுந்த அறை சத்தம் எனக்கே கேட்டுச்சு. தம்பி, எப்படி தம்பி நீங்க தாங்குனீங்க? வீட்லேயும் வாங்கி இங்கேயும் வாங்கிட்டாரு. நீங்க அத்தனை பேரும் பொறுமையா அவங்க பேசினதை ரசிச்சு கேட்டீங்க. அதற்காக உங்களுக்கு என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் குழுவின் சார்பாக. இந்த எங்கே நாங்கள் போனாலும் கேட்பாளர்கள் நல்லா வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அமைப்பாளர்கள் நல்லா எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஒளிபெருக்கி மட்டும் எப்பவும் தொந்தரவு பண்ணும். ஆனால் இந்த இடத்தில்தான் ஒளிபெருக்கி அவ்வளவு இதமாக, அவ்வளவு அற்புதமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் இல்லைன்னா எங்கள் பேச்சு வெளியவே தெரியாது. நன்றி நன்றி நன்றி. இப்போ தீர்ப்பு சொல்லணும். ஏன் ஒரு பக்கம் கண்ணகி மாதிரி இவங்க அப்படியே மதுரையை எரிச்ச கோபத்தோடு பேசினாங்க. ஆனால் அத்தனையும் கேட்டு தம்பி முகத்தில் ஒரு வாட்டம் கூட இல்லை. எவ்வளவோ வாங்கி பழகிட்டோம், அதில் இதுவும் ஒன்று. அவ்வளவுதானே அவ்வளவுதானே அப்படின்ட்டு இருக்காரு. இந்த வேலை செய்தீர்களா, அந்த வேலை செய்தீர்களான்னு சொல்லும்போது அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. இப்போ கூட மீட்டிங் முடிச்சுட்டு போய் ஒரு மாவாட்டி வைக்கணும்னு மனைவி உத்தரவு போட்டிருக்காங்க. அவர் ஏதாவது வெளியே சொல்ல முடியுமா? அவர் ஆண்கள் பெரும்பாலும் அதிகம் பேச மாட்டாங்கங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டா குலுங்கி குலுங்கி அழ வேண்டி இருக்கும். அதை பார்த்தா மனைவி இன்னும் சிரிப்பாங்க. எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி ஆண்கள் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அதை பார்த்தீங்களா, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எவ்வளவு நல்லா கை தட்டுறாரு பாருங்க. ஆனால் நீங்கள் கைத்தட்டல்களோட ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பெருமையாக எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். இப்போ நம்ம தீர்ப்புக்கு போகிற நேரம் வந்துருச்சு. சுமார் ஒரு 10-15 நிமிடத்தில் தீர்ப்பை முடிச்சிடலாம். ஏன்னா இவங்க அதே அதிகம்னு சொல்கிறாங்க. நீங்களே 3/4 மணி நேரம் பேசியிருக்கீங்கம்மா. ரொம்ப அழகான தலைப்புங்க இது. உண்மையாலுமே இல்லறத்திற்கு தேவையான தலைப்பு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, எது இல்லறம், எது நல்லறமாக விளங்குகிறதோ அது இல்லறம் என்று சொல்லுகிறார். உங்களுடைய பேச்சை கேட்கிற பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால் அது நல்லறம், அந்த இல்லறம் நல்லறம். உங்களுடைய மூத்தவர்களிடம் நீங்கள் மரியாதை செலுத்தினால் அந்த வீடு நல்ல வீடு. சொத்துக்காக தகராறு பண்ணாமல், அண்ணா இவ்வளவு தானே நீ வச்சுக்க, எனக்கு கம்மியாக கொடுத்தா பரவாயில்லை என்று சொல்லுகிற இடம் இருக்கு பாருங்க, அது அற்புதமான குடும்பம். இல்லை நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி, சொத்தை வாங்காம நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிற குடும்பங்கள் இருக்கிறதல்லவா, அப்படிப்பட்ட குடும்பங்களை பார்க்கிற போது மனசு வலிக்கிறது நமக்கு. ஏன்னா நம்ம பண்பாடு என்னங்க, என்ன நம்ம பண்பாடு? தாயும் தந்தையும் முன்னறி தெய்வம், அதுதான் நம்ம பண்பாடு. அப்பாவும் அம்மாவும் தான் நம்ம கண்ணில் பார்த்த முதல் தெய்வம். கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, இருக்கிறாங்கன்னு சிலர் சொல்றாங்க, இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. அந்த வாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா கடவுள் இருக்கிறாங்கன்னு சொன்னவங்க கடவுளை பார்க்கல, நேரடியா பார்க்கல. எப்ப பார்ப்பாங்கன்னா, தன்னோட தாயை பார்க்கிற போது
கடவுளே வந்து நிற்பதாக தெரியும். மகன் அழுதால் மகள் அழுதால் அந்த தாயின் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் இல்லைங்க. ஏப்பா அழறீங்க, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம், பரவாயில்லப்பா என்று சொல்லுகிற அந்த தாயின் சொற்கள் இருக்கு பாருங்க. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்று சொல்லுகிறார்களே. ஏங்க ஒரு 10 மாதம் இப்போ ஒரு வெயிட்டை 2 கிலோ வெயிட், 3 கிலோ வெயிட் ஆண்களால் தூக்க முடிஞ்சது 5 கிலோ வெயிட் வரைக்கும் கூட தூக்கலாங்க, 10 கிலோ கூட தூக்கலாம். ஆனால் ஒரு பெண் ஒரு கருவை சுமந்து 10 மாதம் அந்த கணத்தை சுமந்து கொண்டு அது கணக்கவே கணக்காது, மனசுல இனிக்கும். குழந்தை புரண்டு படுக்குதான்னு பாப்பா, குழந்தை இப்படி பொருளுது அப்படி பொருளுதுன்னு அது பிறப்பதற்கு முன்பே இவள் தாயாக மாறி அந்த குழந்தையிடம் சரணாகதி அடைகிறாள். அது ஒரு தாயை தவிர வேறு யாருமே செய்ய முடியாதுங்க, யாருமே செய்ய முடியாது. அதனால்தான் அம்மாங்கிற அந்த 3 எழுத்து சொல் இருக்கு பாருங்க, அது ஆண்டவனை காட்டிலும் பெரிது என்று சொல்லுகிறார்கள். நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட வேண்டாம் தம்பி, அம்மாவை கும்பிடுங்க. அம்மாவுக்கு 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்க, அம்மா கிட்ட சிரிச்சு பேசுங்க என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தாய் அப்படி நடத்தப்படுகிறாளா? வீட்டில் நடத்தப்படுகிறாளா? வீட்டில் இருக்க வச்சிருக்காங்களா அம்மாவை? நடத்துறது அடுத்த கட்டம். வீட்டுக்குள்ள அம்மாவை உட்கார வச்சிருக்காங்களா? இந்த பெருசோட பெரும் தொல்லையா போச்சு. எங்கேயாவது ஒரு இடத்தை பார்த்து தள்ளி விடணும் என்று சொல்லுகிற எத்தனை பேர் இருக்கிறார்கள் இந்த நாட்டில். கையேந்தி வருகுதுங்க ஒரு அம்மா. இந்த அம்மா சொல்லுது, அம்மா நான் பிச்சை எடுத்து பழைக்கிறேம்மா. ஏமா பிள்ளைங்க இல்லையா? இருக்காங்கம்மா, 2 பசங்க இருக்காங்கம்மா, ஆனால் எனக்கு சோறு போட மாட்டேங்கிறாங்க, தினம் பிச்சை எடுத்து சாப்பிடு என்று சொல்லுகிறார்கள். தாயின் பிச்சையால் பிறந்தவர்கள் தாயை பிச்சை எடுக்க வைக்கிறார்கள் என்பது எவ்வளவு கொடூரமானதுங்க, எவ்வளவு கொடூரமானது. அதே மாதிரி தாங்க தகப்பன். பெண் குழந்தைகளுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அம்மாவை பிடிக்கிறது காட்டினா அப்பாவை பிடிக்கும். ஏன்னா அப்பா நம்மளை மகாராணி மாதிரி நடத்துவார், மகாராணி மாதிரி. எப்பவும் எங்கள் அப்பா என்னை தூக்கி அவரோட தோளில் வச்சுக்குவார். சின்ன பொண்ணாக இருக்கும் போது தூக்கி தோளில் வச்சுக்குவார். தோளில் வச்சுட்டு வானத்தை காட்டுவார். அங்கே பார்த்தியா எவ்வளோ உயரம் அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ உயரத்துக்கு நீ போகணுமா, உன்னோட புகழ் வானத்தை தொடணுமா என்று ஏதும் அறியா வயதிலே எனக்கு என் தகப்பன் சொல்லி கொடுத்ததை மேடைகள் தோறும் நான் நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொரு கைத்தட்டல் வருகிற போதும் அது என் அப்பாவின் கைத்தட்டலாக நான் உணர்கிறேன்னா அதுதானே பெருசு, தானே பெருசு. தமிழர்களோட கலை அதுதானே, தமிழர்களோட பண்பாடு அதுதானே. விருந்து வந்தால் உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு விருந்து வந்துடும் தெரிஞ்சோன்னா கதவை பட்டார்னு சாத்தி நான் வெளியூருக்கு போயிட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? வெளியூருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. நான் இப்பொழுது சிறுவாணி தண்ணீரில் குளித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் எழுதுறாரு, நான் இப்பொழுது தான் பேக்கரிக்கு போய் பழங்கள் எல்லாம் வாங்கிவிட்டு ரொட்டியை வாங்கிவிட்டு வருகிறேன். அதெல்லாம் ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு ஸ்டேட்டஸை படிக்க தெரியாதுங்க. ஆனால் அம்மாவோட ஸ்டேட்டஸே என்னன்னு தெரியாத பையங்க பிள்ளைங்க இருக்காங்களேங்க. அதை நினச்சி பார்த்து தான் வருத்தமாக இருக்குது. அதுவா நம்முடைய பண்பாடு? தாயும் தந்தையும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுவது தானே நம்ம பண்பாடு. உறவினர்களை அணைப்பது நம் பண்பாடு, உறவினர்களை அழைப்பது நம் பண்பாடு. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை பையனுக்கு கல்யாணம், தாய் மாமன் வந்து நின்னாதாங்க அந்த சபை நிறையும். தாய் மாமன் வந்து நிற்கணும். இந்த சிவாஜி அந்த படத்தில் பாடுவார்ல, அருமையான பாசமலரில் அவர் பாடுவார் பாருங்க. அந்த பாட்டெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். என் தாய் மாமன் ஏழையாக இருக்கலாங்க, நான் பணக்காரனாக இருக்கலாம், என் தாய் மாமன் ஏழையாக இருக்கலாம், என் தாய் மாமா 100 ரூபா தான் மொய் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் என் தாய் மாமா வந்து நின்றால் தான் அந்த சபை நிறையும் என்று சொன்னால் உறவுகள் எவ்வளவு பெருசுங்க, எவ்வளோ அந்த பண்பாடு எவ்வளோ பெரிய பண்பாடுங்க. அந்த பண்பாட்டை தான் இந்திய தேசம் தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறது. தேசத்தின் மனசாட்சி அதுதான்.
இந்த தேசம் என்ன சொல்லி கொடுக்கிறது? தாயை மதி, தந்தையை மதித்து நட, உற்றார் உறவினருக்கு ஏதாவது செய், ஏழைகளுக்கு உதவி செய் என்று சொல்கிறதல்லவா? நீங்கள் சின்ன குழந்தைங்க கூட இன்னைக்கு எப்படின்னா ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்க, உங்கள் ஸ்கூலில் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? குழந்தைங்க போய் பணம் வசூல் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது, அந்த மாதிரியானதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்பவும் அந்த மாதிரி குழந்தைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே மானிடம் வாழ்கிறது என்று அர்த்தம். அங்கே மானிடம் வாழுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா, சரி ஐயா, அங்கேதான் மானுடம் வாழுகிறது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருகிறது. எவ்வளவு பெரிய போர் நடந்தாலும், இப்போ போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன, அந்த போருக்கு நடுவிலே நின்று குற்றுயிரும் குலையுயிருமாய் இருக்கிற குழந்தைகளை அள்ளி எடுத்து வந்து காப்பாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் இருக்கும் வரை இந்த சமூகத்தில் மனிதாபிமானம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எவ்வளவு நேரமானாலும் உட்கார்ந்து உங்கள் செவிகளை எங்களுக்கு தருகிறீர்களே, உங்களுடைய இந்த பண்பாடு தான் இந்திய தேசத்தின் பண்பாடு. அதனால் அதுதான் மிகச் சிறந்தது என்று சொல்லி, பண்பாடு என்றைக்கும் நிறைந்திருக்கும், அதற்கு அழிவே கிடையாது என்று சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி, மிகச் சிறப்பாக பேசிய இந்த இருவருக்கும் நன்றியை சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். தாராபுரம் இனி நாங்கள் மறக்க முடியாத புறமாக மாற்றிவிட்டீர்கள் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து, எங்கள் குழுவின் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம்.